கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. குருவாயூரப்பனுடைய பரம கிருபா விசேஷத்தால் நடந்து வருது இந்த சிரவண யஜ்ஞம். பூர்வ சரித்திரத்தில் விதுரர் திருதராஷ்டிரனை காந்தாரியையும் கலப்பின்னு போயிட்டார். ஹிமவாசம் போயிட்டு அங்கே முனிவர்கள்லாம் சேவிச்சு விட்டு 5வது நாள் அவள் நாமசங்கீர்த்தனம் பண்ணி மோட்சத்தை போனான்னு பார்த்தோம். நாரதர் இந்த விஷயத்தை தர்மபுத்திர சொல்லிட்டு, அப்பா எங்கள் அப்பா தானே தப்பு காரியம் நடக்குது, கலி வந்துவிட்டான், நாங்களும் கிளம்ப போகிறோம், நீங்களும் கிளம்ப வேண்டிய டைம் வந்துடும் சொல்லிட்டு போயிட்டார். இப்படி சொல்லிட்டு தர்மபுத்திரர் பார்க்குறார், தன்னுடைய ராஜ்யத்தில் ரொம்ப அபசகுனங்கள் ஏற்படுது. 7 மாதம் ஆச்சு. அர்ஜுனன் துவாரகைக்கு போய் கிருஷ்ணனை பார்த்துன்னா அவன் திரும்பியே வரல. அது வேற ரொம்ப கவலையாக இருக்குது. பஸ்ய உத்பாதான் நரவியாக்ர திவ்யான் பூமான் சதைகாம் தாருணான் சம்சோசுரா பயம் நோ புத்தி மோகனம். பயம் வந்துடுத்துப்பா. எங்கே பார்த்து மாடு இப்போ சரியாக இப்போ கறக்க மாட்டேங்கிறது, கண்ணுக்குட்டி குடிக்க மாட்டேங்கிறது. தேவாலயங்களில் போனால் விக்கிரகங்கள்லாம் அழற மாதிரி இருக்குப்பா. தெய்வதா நிருதந்தீவ ஸ்விஜந்தி உச்சலந்தி ஜெயிமே ஜனபதா கிராமா புரோஜானாகராசிரமாக நப்பிபந்தி ஸ்தனம் வத்சா ந துக்கியந்தி ஜமாதரக. ஒரு மாடெல்லாம் அழடுதுப்பா. ருதம் திரியஸ்முகாகாவகா நகிருஷ்யந்தி ரிஷபாபிரஜயம். நதியிலெல்லாம் ஜலமெல்லாம் வற்றி போயிடுத்துப்பா. சூரியன் ஒரு உஷ்ணமே இல்லாத அப்படியே இது பண்ணுறார். என்ன இந்த அக்னிஹோத்திர சாலையில் அக்னியெல்லாம் அணிஞ்சு போயிடுறதே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இந்த அர்ஜுனனும் வரலையே நினச்சிருக்கிறதே. அர்ஜுனன் வரான், தலையை தொங்க போட்டு, அண்ணோ என்னடாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அர்ஜுனனை பார்த்து பயந்து போயிடுறார். உடனே அர்ஜுனன் சொல்கிறான், அண்ணா நான் என்ன சொல்லுவேன்னா, வஞ்சிதோகம் மகாராஜகரிணா கந்தரூபிணா ஏனமே அபகிருதம் தேஜோ தேவ விஸ்மாபனம் மகதம். அண்ணா கிருஷ்ணன் ஏமாத்திட்டான் நம்மளெல்லாம். ஏண்டா உளர்ற? கிருஷ்ணன் எங்கடா ஏமாத்தான் நம்மளெல்லாம் விட்டு அவன் வைகுண்டம் போயிட்டான்னா. நான் திரும்பி வரத்தே பார்க்குறேன், என்னை அடையாளம் அடித்தானா என் காண்டியவத்துக்கு பவரே இல்லை. நாம் எவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா நம்மளுடைய சக்தின்னு, கிருஷ்ணன் கொடுத்த சக்தின்னா இப்போ தான் தெரியுது. க்ஷணவியோகேன லோகோகி அப்பிரியதசம். உலகத்தை பார்க்கணுன்னே தோணலைன்னா கிருஷ்ணன் இல்லாத ஊரை உக்தேன ரகிதோகேஷமதக புரோச்சியதே தம். கிருஷ்ணனோட ஒரு வார்த்தையும் என் உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்கிறதுனா, நர்மானி உதார ருச்சிரஸ்மித சோபிதானி. அவனுடைய அந்த அழகான முகம் சிரிச்சுன்னு பேசுவான். என்ன சொல்லுவான், ஏ பார்த்தா, ஏ அர்ஜுனா, சகே குருநந்தன், இப்படிலாம் என்ன கூப்பிடுவானேன்னா என் ஹிருதயம் உடஞ்சி போடுதேன்னா. ஸ்மர்த்துள்ளுடந்தி ஹிருதயம் நம மாதவசிய படுக்கையில் சையாசனாட்டன விகத்தன போஜனாதிஷு ஐக்கியாத்வய சிறுத்தமான திரிப்பிள்ளப்தாம். நான் கிருஷ்ணனே ஃப்ரெண்டு தானேன்னு எவ்வளவு மட்டமாக பேசியிருக்கேன். என்னடா கிருஷ்ணா, உனக்கு என்னடா முதல்ல படுக்க, உனக்கு என்னடா முதல்ல சாப்பாடு, அப்படியெல்லாம் பேசுனேன். அதெல்லாம் பொறுத்துனானே. எப்படி பொறுத்துன்னா, ஒரு சகேவுக்கும் அப்பா குழந்தைக்கு பொறுத்துற மாதிரி சக்கியூ சகேவ பித்ருவத்து தனையஸ்ய சர்வம் சேகே மகான் மகிதையா குமதே ரகம் மே. இப்படி துக்கப்பட்ட உடனே யுதிஷ்டர் சொல்லிட்டார், இந்த பகவான் இல்லாத ஊரில் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டோம், நாம்ளும் இப்போ கிளம்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, யயாஹரத் பூபாரம் தாம் தன் விஜகா கண்டகம் கண்டகே நேவத்வயம் சாப்பி சுசமம். ஒரு முள்ளால் தான்ப்பா எடுக்கணும், எடுத்துட்டு அப்புறம் தூக்கி இன்னும் பகவானோட சரீரத்தை எடுத்துன்னு வந்து அசுரான நிகழ்கம் என்னத்துக்காக வந்தார். ஆயிடத்து தன்னோட சரீரத்தை விட்டு போயிட்டு அப்புறம் அந்த சரீரத்துக்கு தேவையில்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, என்னைக்கு பகவான் பண்ணாரோ அன்னைக்கே கலி வந்துட்டம்பா. யதா முகுந்தோ பகவானி மாமஹீம் ஜகூசு தன்மா ஸ்ரவணீய சத்கதா ததா கரேவா பிரதிபுத்த சேதசாம் அதர்மஹேது கலிரன்பவர்த்தத்தை. எங்கே பார்த்தாலும் தப்பு நடக்கிறத பார்த்துட்டு இவெல்லாம் கிளம்பிட்டா. கிளம்பின உடனே
ஹிமோத்பாசத்தில் போய் அவளும் தேவாள் தானே சரீரத்தை விட்டுட்டு அவள் போய் சேர்ந்து விட்டான். விதுரோ பீபரித்த பிரபாசே தேகமாக பிரபாசத்தில் போய் விதுரும் தன்னுடைய சரீரத்தை விட்டுட்டார். கிருஷ்ணாவே சேந்தச்சிதா பிதர்பிகி சொட்சயம் ஜெயோ. இந்த கதையை யார் கேட்குறாளோ அவளுக்கு பக்தி நன்னா அபிவிருத்தியாகும். யஸ்ரத்தயா ஏதத்தை பகவத் விப்ரயாணம் பாண்டோ சுதானாமிதி சம்பிரயாணம் ஸ்ருணோதி அலம் சுஸ்தேனம் பவித்ரம் லப்த்வா ஹரோ பக்திம் உபைதி சித்திம் அப்படின்னு சொல்லி பாண்டவாவோட சொர்க்காரோகணத்தை சிம்பிளாக சொல்லியாச்சு. பரீட்சித்து என்ன பண்ணான்னா இராவதிங்கக்கூடியவளை கல்யாணம் பண்ணிண்டே ராஜ்யம் 3 அஸ்வமேதம் பண்ணான். அஜகார அஸ்வமேதம் தென்கங்காயம் பூரி தட்சணை நிறைய தட்சிணை கொடுத்து அப்படி நல்லா நடந்துருக்கான். எங்கே போனாலும் ஆஹா யுதிஷ்டரை பற்றி பேசுகிறா, தர்மபுத்திரத்தை பற்றி பேசுகிறாவா, தர்மத்தை பற்றி பேசுகிறா. இப்படி பேசிட்டு அவன் போர்த்தே ஒரு காட்சியை பார்த்தான். ஒருத்தன் இந்த 4வது வர்ணத்தோட வேஷத்தில் பிராமணன் மாதிரி சத்திரியன் மாதிரி வேஷம் போட்டுண்டு அவன் ஒரு பசுவை கொல்ல பார்க்குறான். உடனே என்னுடைய ராஜ்யத்தில் நீ பசுவை ஹத்தி பண்ணுறியா அப்படின்னுட்டு அப்படியே கோபமாக போய் பரீட்சித்து அவனை நிகிரகம் பண்ண போகிறான். அப்போ அந்த பசு சொல்கிறது, இப்போ நீ யாரை கொல்ல வந்தான்னு கேட்குறியே, நீயே தீர்மானம் பிடிக்கோ. கச்சித் பத்ரே அநாமயம் ஆத்மனஸ்தே விச்சாயா சிம்லாயதே ஷண்முகேன ஆலட்சே பவதி மந்திரம் தூரே பந்தும் சோச்சசி கஞ்சனாபா சத்யம் சௌச்சம் தயா க்ஷாந்தி சாககா சந்தோஷான் சமாதமகா தபகா சந்திரிஷா பிரசிதம். அந்த பூமாதேவி நீயே தீர்மானம் பண்ண உடனே இவன் தான் உடனே இவரை கொல்ல போனான்னு சொன்னேன் இல்லையா, உடனே அவன் காலில் விழறான். விழுந்து நீங்கள் எனக்கு அபயப்பிரதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே கலி என்னுடைய ஊருக்கு நீ வந்தியா, நீ மரியாதையாக என் ஊரை விட்டு போ அப்படின்னு சொல்லத்தே கலி சொல்கிறான். என்னை பயந்துட்டு உங்கள் தாத்தாவே போயிட்டார், அதனால் எனக்கு தங்கிறதுக்கு நீ இடம் கொடுத்துடு, நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நதே குடாகே சயசோதராணா பத்தாஞ்சலே வை பயமஸ்தி கிஞ்சின்ன வர்த்தித்தவியம் பவத கதக்ஷேத்ரே மதியதும் அதர்மம். அதர்மே வந்து அதனால் என்னோடய ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னான் இல்லையா, அவன் எனக்கு 4 இடம் கொடுன்னு கேட்டான். சரி கேட்டுக்கோ உனக்கு, ஏன்னா சரணாகதி பண்ணவனை கொல்லக்கூடாது, அதனால் சரின்னு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் என்னெல்லாம் கேட்டுண்டான் அப்படின்னாக்க அபியர்த்தகாத்மே ஸ்தானானி கலையேது தியூதம் பானம் ஸ்திரியகா சூனா எத்த அதர்மகா சதுர்விதகா. ஒன்று சூதாட்டுற இடம், ஒன்று கல் குடிக்கிற இடம், ஒன்று துஷ்ட ஸ்திரீகள் இருக்கிற இடம், ஒன்று மாம்சம் பண்ணுற இடம். இந்த 4 இடத்துலையும் தான் அதர்மம் நிறையா இருக்குமா. என்னெல்லாம் அவன் சொன்ன இது போகவே போகாது இந்த 4 இடம், எனக்கு இன்னும் ஒரு இடம் கூட கொடுங்கன்னா எங்கே நிறைய காஞ்சனம் இருந்து, அதாவது பணம் இருந்து ஆனால் அவள்கிட்ட சம்ஸ்காரம் இல்லையோ அங்கே இருந்துட்டு. அதனால தான் இந்த மிஸ்யூஸ் ஆஃப் மணி இருக்க பாருங்க, கண்டத்துக்கு உபயோகப்படுறான். புனச்ச யாச்சமானாய ஜாத ரூபம் அதா பிரபு. பொய் சொல்கிற இடத்துல என்ன இருக்குன்னா இது ஜூதம், இந்த இதெல்லாம் விளையாடுறா இல்லையா சூதாட்டம், அங்கே அன்றுத்தம் இருக்குமா, பொய் இருக்குமா. குடிக்கிற இடத்துல மதம் இருக்குமா, ஸ்திரீகள் துஷ்ட ஸ்திரீகளத்தில் காமம் இருக்குமா. இந்த மாம்ச விக்கிரியம் பண்ணாலே அங்கே ரஜஸ் இருக்குன்னா. பணம் இருந்து அது நல்ல சம்ஸ்காரம் இல்லைன்னா அங்கே வைரம் இருக்குமா. வைரம்னாக்க விரோத பாவம் இருக்காம். அமூனி பஞ்சஸ்தானாகி அதர்ம பிரபு கிரியை அவுத்தரை இனதான் நெவசத்தந்தது. இப்படி 5 இடத்த கொடுத்து நம்ம பரீட்சத்துக்கு கலி தரிசனம் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். நாளைக்கு இந்த கலி தோஷத்தால் பரீட்சத்துக்கு ஒரு தப்பான எண்ணம் ஒரு மகரிஷிகிட்ட போய் அபச்சாரப்பட்டு அதனால் அவனுக்கு சாபம் வரப்போகிறது அப்படிங்கக்கூடிய கதையை நாளைக்கு பார்க்கலாம். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுட்டோன்னா
கலி மாதிரி துஷ்டாலை பார்த்தாலே நம்ம மனசு கட்டு போயிடுங்கிறது தெரியுது. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. பூர்வ சரித்திரத்தில் கலிக்கு 4+1 5 இடம் கொடுத்தார் பரீட்சித் மகாராஜான்னு பார்த்தோம். இது கதையை கேட்டுருந்த சௌனகாரிகளுக்கு சூதர் சொல்கிறார், ஏன் கலியை நிகிரகம் பண்ணாத விட்டானா ஒன்று சரணாகதி பண்ணினான்னு. ரெண்டாவது, கலினால் பல நல்லகம் சமாச்சாரமும் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். குசலானாசு சித்தியந்தே நேதராணி கிருத்தா நீயத்தே. அதாவது மற்ற யுகங்களில் நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சா புண்ணியம் இல்லையா, நல்லது பண்ணினாத்தான் புண்ணியமா. கலியுகத்தில் மாத்திரம் நல்லது பண்ணணும்னு நினச்சாலே, இப்போ பாகவத ஒன்று சப்தாகம் வைக்கணும்னு நீங்கள் நினச்சேன்னா சப்தாகம் வச்சா புண்ணியம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நல்லது பண்ணணும்னு கூட நினைக்க மாட்டாளாம். அதே டயத்தில் நீங்கள் கெட்டது பண்ணணும்னு நினச்சேன்னா பாவம் கிடையாது, கெட்டது பண்ணினாத்தான் பாவம். நானுத்வேஷ்டிகலம் சம்ராட்டே சாரங்க இவ சாரபுக்கே குசலானி ஆசு சித்தியந்தே நேத்தராணி கிருத்தானி தூம். அதனால் பகவத் கதை இருக்கிற வரைக்கும் கலிக்கு நம்ம பயப்பட வேணாம். யாயா கதா பகவதகா கதனியோ இருக்கிறோம்னா குணகர்மாஸ்ரீயா பூமி சம்சேவியாஸ்தா பூஷிபி அப்படின்னு சூதர் சொன்ன உடனே சௌனகா ரிஷிகள் கேட்டால், சௌதஜீவ சமாசௌமிய சாஸ்வதம் விசகாயஸ்தம் சம்சதி கிருஷ்ணஸ்ய மத்யானாம் அமிர்தம் ஹினா. ஏ சோதரே, நீ ரொம்ப நாள் நல்லா சிரஞ்சீவியாக இருக்கணுண்டா, எனக்கு இங்கே அமிர்தம் கிருஷ்ணனுடைய கதைங்க கூட அமிர்தத்தை கொடுக்குறியே, போருன்னு அதுக்கான தோணுமா? ஓ நாம திருப்தியே வித்கசாயாம் மகத்தமேகாந்த பராயணஸ்ய நாந்தம் குணானம் அகுணஸ்ய ஜக்மூயோகேஸ்வராயே பவ பாத்மமுக்கியா. அதனால் எனக்கு கிருஷ்ணன் கதை கேட்கணும் ஆசையாக இருக்கேன். நிறையா கிருஷ்ணனோட கதையை சொல்லு. பரீட்சத்துக்கு கிருஷ்ணன் எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிறது. ஹரேர் உதாரம் சரித்தம் விசுத்தம் சுஸ்ரூஷதம் நோ விதனோத் வித்வன்னே. இப்படி கேட்ட உடனே சூதர் ஆரம்பிக்கிறார். ஒரு நாளைக்கு ஏகதா தனுருத்தியம் விசரன் ஹகயாம்பனே மிருகானனுகத சாந்தகாஷ்டிதோ விரதம். பரீட்சித் மகாராஜா காட்டுக்கு வேட்டையாட போகிறார். போர்த்து என்னவோ தெரியல, அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு அப்படி ஒரு தாகம், அப்படி ஒரு பசி, அபூதபூர்வகாங்கிற இந்த மாதிரி பசியோ தாகமோ அவருக்கு இருந்தது இல்லையா. அபூதபூர்வ சகசா ட்ருத்து திரட்வியாம் மத அர்த்திதா ஆத்மனகம். உடனே தாகன்னு கத்தினார். அங்கே ஒரு பிராமணன் உட்காண்டிருக்கார், தபஸில் இருக்கார். எப்படி உட்காண்டிருக்கலாம்? ஜலாசயம் அச்சக்ஷண பிரவிவேசதமாசிரமம் ததர்ச முனிம் ஆசீனம் சாந்தம் மேலே ஜலோச்சனம். கண்ணை மூடிண்டு அப்படியே சாந்தியோட துரிய நிலைன்னு சொல்லுவாள். இது சம்ஸ்கிருதத்தில் சமாதி ஸ்டேட்டில் இருக்காராம். அவர்கிட்ட போய் கத்தினா அவருக்கு இது காதல் விழுமா? விப்ரகீரண ஜடாச்சனம் ரௌரவேண ஜனேன விசுஷத்தால் உதகம் ததா பூதம் யாச்சதம். அவர் பேசாத இருந்தவுடனே தன்னை அவமானப்படுத்துகிறார்னு நினச்சிட்டு இவர் உண்மையாக சமாதியில் இருக்காரா இல்லை பொய்யா நடிக்கிறாரான்னு பார்க்குறதுக்காக செத்த ஒரு சர்ப்பம் பாம்பு கிடந்ததான். அதை தன்னுடைய வில்லோட நுனியில் எடுத்து இவர் கழுத்தில் போட்டு பார்த்தா. ஏன்னா பாம்புன்னா படை கூட நடுங்கும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. இவர் எதாவது நடுங்குறோ பார்த்தான். அவரும் இங்கே இருக்கார், அவரோட சமாதியில் இருக்கார். போயிட்டான். இதை அவரோட புள்ள ஒருத்தன் ஸ்ருங்கின்னு பேர். அவன் அதி தேஜஸ்விங்க தஸ்ய புத்திரகா அதி தேஜஸ்வி விகரன்னே பாலகோர் விளையாடின்னு இருக்கான். அப்போ யாரோ சொன்னான், இதில் யோக சித்தியில் பார்த்துட்டு உங்கள் அப்பா கழுத்தில் இப்போ ஒரு பாம்பு தொங்கின்னு இருக்கேன்னு. உடனே அவனை என்ன பண்ணான், கிடுகிடுன்னு ஆச்சமம் பண்ணிட்டு அப்படி கண்ணை மூடிட்டு பார்க்குறான். ஆஹா, கௌசிகி நதியில்
इत्युक्त्वा रोषतां राक्षः वयस्यान् ऋषिबालकः கௌசிக்யாப்பு உபஸ்பிரஸ்யே வாக்வஜ்ரம் சஜம். கோபம் வந்துடுத்து, வருத்தம் வந்துடுத்து, அழுவ வந்துடுத்து. எங்கள் அப்பாவுக்கு அபச்சாரம் பண்ணிட்டான் யாரோ மகாபாவி, பாரு விட்டேனாங்க. பிராமணனுக்கெல்லாம் ஆயுதம் வேண்டாம், வாக்கே போகிறோம். வாக் வஜ்ரம் விசசஜக அப்படிங்கிற வஜ்ராயுதம் மாதிரி அவன் சாபம் கொடுத்தா உடனே பலிக்குமாதே. என்ன சாபம் கொடுத்தான்? இதிலிங்கித மரியாதம் தட்சகா சப்தமேகினி தங்ஷத்தி ஸ்முகுலாங்காரம் சோதித்தோல்மே ததுத்ருகம். எங்கள் அப்பா கழுத்தில் பாம்பு போட்டவனை இன்னிலிருந்து 7வது நாள் எந்த சர்ப்பத்துக்கெல்லாம் ராஜாவாக இருக்கானோ தட்சகம், அவன் கடிச்சு அவன் சரீரம் பஸ்மம் ஆகட்டும். தங்ஷதி ஸ்ம குலாங்கானம் சோதித்தோல்மே ததா துருகம். இப்படி சொல்லிட்டு ஆத்துக்கு அப்பாவை பார்த்து ஓ நடுதான் பித்தரம் பீச்சது கார்த்தோ முக்த கண்டோரு ரோதக. அந்த பிராமணன் ஆங்கிரச குலத்தில் வந்தவர். அவர் கண்ணை திறந்தார், பார்த்தார். என்னடா சிங்கி, உன்னுடைய முகத்தில் தேஜஸ் குறைஞ்சி பற்றி யாரையாலும் சாபம் கொடுத்தியோடா அப்படின்னு கேட்டாராம். ஆமான்னு நடந்ததை சொன்னான். உடனே அவர் சொன்னார், அட அசடே, ஒரு சின்ன தப்பு பண்ண ராஜா, அதுக்காக நீ இவ்வளோ பேர் கொடுத்துட்டியே. ததாரிய தர்மஸ்ச விலீயத்தே நாம் வர்ணாசிரமாச்சாரயுதஸ்ரீமயகா தாத்தோர்த்தகாமா விநிவேசதாத்மனம் சுனம் கபே நாம் இவ வர்ணசங்கிரா. இவனை விட அடுத்ததாக அயோக்கியம் வந்தான்னா எவ்வளோ இவனே பரவாயில்ல நாயுடுமேடா, இப்படி பண்ணிட்டியே. கிருஷ்ண பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமான ஒரு குடும்பண்டா, அந்த பரீட்சத்துக்கு நீ இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணார்னா பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணாராம். என் புள்ள தெரியாத அபச்சாரம் பண்ணிட்டான், சாபம் கொடுத்துட்டான், கிருஷ்ணா நீ ரெண்டாம் மன்னிக்கணும். பாபம் கிருதம் தத் பகவான் சர்வாத்மா க்ஷந்தும் அர்ஹதி. கிருஷ்ணன்ட்ட போய் க்ஷமாபணம் கேட்குறா. என் புள்ள தெரியாத பண்ணிட்டான். திரஸ்கிருதா விப்ளப்தா சப்தா க்ஷிப்தா ஹதாபி. இப்போ நானே நினச்சா கூட இந்த சாபத்தை அந்நியதாவை பண்ண முடியாது. அதனால் போய் நேர ராஜாவை பார்த்து இந்த மாதிரி உங்களுக்கு சாபம் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு வந்துவிடு. ஏன்னா அவர் ஏதானும் பரிகாரம் பண்ணுறதா பண்ணிக்கலாம் இல்லையா. அந்த தட்சகன் கடித்தான்னா அப்போ யாராலும் மந்திரம் தெரிஞ்சவா இருந்தாக்கே அந்த பாம்போட விஷத்தை போக்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி போயிட்டு வான்னு சொல்லி சிருங்கியே போனான்னு சொல்கிறா புராணத்தில். இங்கே ராஜா ஆற்றுக்கு வந்துவிட்டு ஸ்நானம் பண்ணி சாப்பிட்டுட்டு, ஆஹா நான் எத்தனை அயோக்கியம், எத்தனை பிராமணனுக்கு போய் இப்படி ஒரு அபச்சாரம் பண்ணிட்டேனேன்னு நடனம். நீங்கள் அது 19வது சர்க்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அத்தியாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு சர்க்கம் ஃபுல்லாக எழுதியிருக்கான். மகீபதிஸ்வதத்கர்மகர்ஹ்யம் விசிந்தயன்னே ஆத்மகிருதம் சுதர்மன அஹோமயா நீச்சம் அநாரியவத்கிருதம் நிராகசி பிரம்மணே கூடதேசம். அயோக்கியந்தானே இப்படி பிராமணாலாம் துவேஷிப்பேன், நான் பண்ணிட்டேனே, இந்த பாவத்துக்கு என் குடும்பம் பற்றி எரியணும், என் ராஜ்யம் எரியணும், ஜனங்கள்லாம் பார்த்து அதோ பாடுறா இந்த ராஜ்யம் எரியிறது, பிராமணாளுக்கு அபச்சாரம் பண்ண வாழ்க்கெல்லாம் இப்படி தாண்டா ஆகும்னு சொல்லணும். இன்னுமே எனக்கு ராஜ்யம் வேண்டாம், இந்த ராஜ வேஷம் வேண்டாம், எனக்கு இது எதுவும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுவிட்டு கிருஷ்ணனுடைய சேவைக்காக நான் போகிறேன்னு கிருஷ்ணாங்கி சேவாம் அதிமன்யமான உபாவிசத்தே பிராயம் அமர்த்தனஜாம் யாவைலசஸ்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரேண்மத்யதிகாம்புனேத்ரீம். மிஸ்ர கங்கா தீரம்னு கங்கை யமுனையும் கலக்கிற இடத்துல அப்படியே பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி துளசி எல்லாம் முதல்ல வரத்தே அந்த இடத்துல போய் நான் பிராயோபவேசம் இருந்து கிருஷ்ணனையே தியானம் பண்ணி 7 நாளில் மோட்சாடைய போகிறேன்னு சொல்லிட்டு பிராயோபவேசம் பிரதி விஷ்ணுபத்யாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவன் போய் எல்லாரும் கேட்குறாளாம், நான் ராஜ்யத்தில் பாதி கொடுத்து நான் மந்திரம் சொல்கிறவாளுக்கு நீங்கள் போகாதீங்கன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். அங்கே போனால் ரிஷி மண்டலங்கள் உட்காந்துருக்கேன். தத்ரோபஜக்மரு புவனம் புனானா மகானுபாவா முனையகா சசியாம் பிராயேண தீர்த்தாபிகமா பிரதேசைகி ஸ்வயம் கி தீர்த்தானி பும்தி சந்திரகம். பெரிய பெரிய ரிஷிகள் அத்ரி வசிஷ்டர் சவர்ண சரத்வான் அரிஷ்டநேமி பிருகு அங்கிரஸ்ய பராசர காதிசுதர்
ராம உத்தத்தி இந்திர பிரமுதங்கிரமா மேதாதிதி தேவலர் ஆர்டிஸ்டர் பாரத்வாஜ கௌதமர் பிப்பலாதர் அப்படி இருந்திருக்கா. எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணி நாளோ 7 மார்க்கமோ புரியல, எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னாங்கிற வரைக்கும் இன்றைக்கி நாளைக்கு சுகராகவனம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. பூர்வ சரித்திரத்தில் கலியை பார்த்த பரீட்சித் மகாராஜாவுக்கு மைண்டு டிஸ்டர்ப் ஆகி காட்டில் வேட்டையாட பொறுத்து அவன் ஜீவிதத்திலேயே இல்லாத பசியும் தாகமும் வந்து சமாதி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான பிராமணன்கிட்ட போய் பசி தாகம்னு சொல்லி அவர் பதில் சொல்லாததுனால அவர் நடிக்கிறாரோன்னு நினச்சி செத்த பாம்பை அவர் கழுத்தில் போட்டுவிட்டு இவன் ஆற்றுக்கு போயிட்டான். அதை தெரிஞ்சுட்ட யோக சக்தியினால் அவரோட பையன், சின்ன பையன் சிங்கி புத்திரன் அதி தேஜஸ்விங்கிறார், அவன் கௌசிகி நதியில் இறங்கி ஆச்சமனம் பண்ணி எங்கள் அப்பா கழுத்தில் யமன் பாம்பு போட்டானோ இன்னிலேருந்து 7ஆவது நாள் பாம்பு தலைவரான தட்சகன் கடித்து சாக கிடவுதுன்னு சாபத்தை கொடுத்து விட்டான். ஆற்றுக்கு வந்தோடனே அப்பா சமாதி கலைஞ்சது. ஏண்டா ஏன்னா சபிச்சியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னா பகவான்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுண்டு அவள் ஆற்றுக்கு போய் சொல்லிட்டு வந்துவிடுன்னார். இங்கே ராஜா ஆற்றுக்கு வந்து ஸ்நானம் பண்ணி சாப்பிட்டுட்டு, ஆஹா நான் எவ்வளோ பெரிய தப்பு, அகோமையா நீச்சம் அனாரியவத்கிருத்தம் நிராகசி பிரம்மணி கூட தேஜசி, நீச்சன் பண்ணுற வேலையை பண்ணிட்டேனே, ஒரு அனாரியன் பண்ண வேண்டிய பண்ணிட்டேனே, என் குடும்பம் அழியட்டும், என்னுடைய ராஜ்யம் அழியட்டும், இந்த மாதிரி தப்பு யாரும் பண்ணக்கூடாதுன்னு ஜனங்கள்ட்ட நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ராஜ சின்னத்தெல்லாம் விட்டுவிட்டு கிருஷ்ணாங்கி சேவாம் அதிமன்யமானா உபாவிசத் பிராயம் அமர்ஜனஜாம், கிருஷ்ணனுக்கு சேவை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே இந்த பையன் வந்து சொல்லிட்டான். உடனே கிளம்பிட்டு எங்கே போனான்னா கங்கையை நோக்கி போனான்னா பிராமணால மனசில் நினச்சிட்டு கங்காச்ச தேவி திருத சித்த மீசை கிருஷ்ண பகவானை மனசில் வச்சுட்டு வேறு ஒன்றும் எடுத்துக்கலையா. எடுத்துட்டு திஜோபசிருஷ்டகா கோகஸ்தட்சகோவா ரசத்வலம் காயத் விஷ்ணு, அவன் என்னென்னா கடிச்சிட்டு போட்டான், எனக்கு வந்து பகவான் விஷ்ணுவோடைய கதையை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி நமோ திஜேபியகா அப்படின்னு சொல்லி மகத்சுயாம் உபயாமி சிருஷ்டும் மைத்ரி சர்வத்திர நமோ திஜேபியகான்னு பண்ணி 4-7 மார்க்கமோ புரியல தட்சகரோ கிடைக்கப்பனா எனக்கு நீங்கள் வந்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு போது அவள்லாம் ஒன்று ஒரு மார்க்கம் சொல்கிறாள். இவனுக்கு எதுவும் சரியாக பண்ணல, எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி அப்போ ஒரு மகான் வந்தார். தத்ராபவத் பகவான் வியாசபுத்திரக எதிர்ச்சையாகாம் அடமானக அனபேட்சக அலட்சலிங்கோ நிஜலாபதுஷ்டோ மிருதச்ச பாலைர் அவதூத வேஷக தம் துவயஷ்டவர்ஷம் சுகுமாரபாதம் கரோர்பாகும் சகபோலகாத்திரம் சார்வாயதாட்சோன்னசதுல்யகர்ண சுப்ரூவானனம் கம்பு சுஜாதகண்டம். ஒரு பெரிய மகான் 16 வயசாம். அவர் வந்து அவதூதர், அங்கேருந்து வரார். அலட்சலிங்காஞ்சமாம், அவருக்கு மேலே எல்லாம் கிழிஞ்ச துணியெல்லாம் போட்டிருக்கான். அவருடைய மகாத்மியம் தெரியாதவன். சுகுமாரன்னா அழகாக இருப்பான். அவர் யாருனாலும் வியாசபுத்திரா சுகாச்சாரியார். அவர் வந்த உடனே எல்லாரும் ஏந்துட்டாளாம். பிரத்யுத்திதாஸ்தே முனேகா சுவாசனேபியகா தல்லட்சணஜாபி கூடவர்த்தசம். அவர் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரம்ம தேஜஸ் அறிஞ்சிருந்த அத்தனை ரிஷிகளும் ஏந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ண. சியாமம் சதா பிஜபயோங்க லக்ஷ்மியா ஸ்ரீணாம் மனோகியம் ருச்சிரஸ்மிதேன. உடனே பரீட்சித்து வந்து அவர் காலில் விழுந்து ச விஷ்ணுராதக அஜிதயாகதாய தஸ்மை சபர்யம் சிரசாஜ, தன்னுடைய தலையை அவர் காலில் வச்சு முட்டிண்டே
நான் என்ன பாக்கியம் பண்ணிட்டேன். இந்த டயத்தை நீங்கள் அகோஜ்யவயம் பிரம்மம் சத்யவியா க்ஷத்ரபந்தவக கிருபையா அதிரூபேண பவத்யகி தீர்த்தகா கிருதாக. உங்களெல்லாம் நினைச்சாலே புண்ணியமாச்சே. நீங்கள் நேரம் உங்களை பார்த்து உங்களை தொட்டு ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சா சத்யகா சுத்தியந்தி வைகிரகாக கிம் புனக தரிசன ஸ்பருச பாத சௌச்சாசனாதிபிகி அப்படின்னு அவர் காலில் விழுந்தோடனே கேட்குறான். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எனக்கு உதவி பண்ணுங்கோ. அதை பிரிச்சாமி சம்சித்திம் யோகினாம் பரமம் குரும் புருஷஸ்ய காரியம் மிரியமானஸ்ய சர்வதாம். ஒரு தன் செத்து போடுத்தேன், அவன் என்ன பண்ணணுங்கிறது நீங்கள் சொல்லுங்க. யசோதோயம் அதோஜப்யம் எத்கர்த்தவ்யம் ரவி பிரபோ ஸ்மர்த்தோயம் பஜனீயம் வா ப்ரூயத்வா விபர்யம். என்னத்தை கேட்கணும்? ஆபத்காலம் இல்லையா, 7 நாள். என்னத்தை கேட்கணும், என்னத்தை ஜபிக்கணும், என்ன பண்ணணும் பிரபோ, என்னத்தை ஸ்மரணம் பண்ணணும், என்னதை பஜனம் பண்ணணும், எதை விடணும். யசோதவ்யம் அதோ ஜவ்யம் எத்கர்த்தவ்யம் ரவி பிரபோ ஸ்மர்த்தோயம் பஜனீயம் வா ப்ரூஹி யத்வா விபர்யம் நூனம் பகவதோ பிரம்மன் கிரகேஷு கிருதமேதினாம் ந லட்சியதே அவஸ்தானம் பி கோதோகம் கொச்சித். நீங்கள் யாராத்துலேயும் இந்த மாடு கறக்கிற வரைக்கும் இருக்க மாட்டேளே, இப்படி எனக்காக அனுகிரகம் பண்ண வந்ததே கேளே, நான் என்ன பாக்கியசாலி அப்படின்னு கேட்டார். சுதர்சனா ஏவம் அபாழ்த்தப்பட்டகா சராஜ்யா சிருஷ்ணியாகினா பிரத்யபாடு தர்மஜோ பகவான் பாதராயினியும். உடனே சுகாச்சாரியால் சொல்ல ஆரம்பித்தா. அப்படி சொல்லி பிரதமஸ்கந்தம் பூர்த்தியாச்சு. பிரதமஸ்கந்தம் நாளைக்கு கதையில் இந்த பிரதமஸ்கந்தத்தை ஒன்று சம்மரைஸ் பண்ணி உங்களுக்காக சொல்லிடுறேன். ஏன்னா இன்றைக்கி இப்போ சுகாச்சாரியர் என்ன பதில் சொன்னாங்கிறதையும் சொல்லிடணும் இல்லையா. அதனால் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே வையாசிக்யாம் அஷ்டாசாகஸ்யாம் பாரமஹம்சம் சம்ஹிதாயாம் பிரதமஸ்கந்தே சுகாகமனம் நாம ஏகோனவிம்சோऽध्यायः இது பிரதமஸ்கந்தः சமாப்தः. द्वितीयस्कन्दத்தில் அவர் ஆரம்பிக்கிறார். ஸ்ரீசுக உவாச்ச வரியானிஷதே பிரஸ்னः கிருதோ லோகஹிதம் நபா ஆத்மவித்தி சம்மத பும்சாம் சோதவ்யாதிஷயப்பரகா சோதவ்யாதீனி ராஜேந்திரா நிர்ணாம் சந்தி சகஸ்ரசகாம் ஆபஸ்யதாம் ஆத்மதத்வம் கிரகேஷு கிரகமேதினம். என்ன அழகான பிரஸ்னம் பண்ணிட்டப்பா நீ. உன்னுடைய பிரஸ்னத்துக்கு பதில் லோகம் ஃபுல்லாக பெனிஃபிட் அடைய போகிறதே. இப்போ நாம் இல்லாமல் அதே தானே. நமக்கு எல்லாருக்கும் மரண நிச்சயம் தான். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டான் இல்லையா. அதனால் லோகஹிதம் நீ கேட்டுட்டப்பா. ஆத்ம சமாச்சாரமாக தெரிஞ்சுக்கணும்னு நீ ஆசைப்பட்டேயே. உலகத்தில் கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கான சமாச்சாரம் இருக்குப்பா. ஆனால் முக்கியமானது ஆத்ம தத்துவம். ஆபஸ்யதாம் ஆத்மத்துவம். இந்த கிரகத்தில் இருக்கிறவாளுக்கு வீடு வாசல் இதே மனசு போயின்னு இருக்கே தவிர என்னெல்லாமோ மனசு யூடியூப்லேயும் இதுலேயும் போய்விட்டுருக்காள், ஃபேஸ்புக்லேயும். நம்ம ஆத்மா நம்ம எதுக்கு ஸ்ரேயஸுக்கு என்ன பண்ணணும், பகவான்கிட்ட போய் எப்படி அடையணும்னு யாராலும் பார்க்குறடா. நித்ரையா கிரியதே நக்தம் விவாயேன சமாவயகம். காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் சூரியோதயம் சூரியாஸ்தமனுக்கும் குடும்ப பரணத்துக்காகவே எல்லாம் போயிருக்கான். அதனால் இப்போ கேட்ட கேள்விக்கு பதில் தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி ஸ்ரோதோவ்யகா கீர்த்திதோவ்யஸ்ச ஸ்மர்த்தோவ்யச்சேச்சதா பயம். அப்பா நீ கேட்டேல என்ன கேட்கணும், என்ன கீர்த்தனம் பண்ணணும், என்ன ஸ்மரணம் பண்ணணும் அப்படின்றியே பயத்தை போக்குறதுக்கு மரணங்கக்கூடிய பயத்தை போக்குறது பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி அவரை போய் சரணடையணும்ப்பா. ஏதாவான் சாங்கியோகாபியாம் சோதர்மபதி நிஷ்டையா ஜன்மலாப பரப்பும்சாம் அந்தே நாராயண. நீ இது லைஃப் லாங்காக என்ன பண்ணினாலும் கடைசியில் மூச்சு விடுறதே மூச்சு போகிறதே
பகவானுடைய ஸ்மரணத்தோடு போகணும்ப்பா. ஜன்மலாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. அந்த நாராயணனை ஸ்மரிக்கிறதுக்குள்ளே வேறு விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பிராயேண முனியோர் ராஜன் விற்த்தா விதிஷே நைகுண்யஸ்தாரமந்திர குணானுகதனே ஹரே ஹேம் யோகினான் பிரநிதம் ஹரே நாமானு கீர்த்தனம். எப்போவுமே பகவன் நாமாவை சொல்லணும்னு சொல்கிறேன். நாளைக்கு பாக்கி சுகரோட உபதேசங்களை பார்க்கலாம். கோபிகா ஜீவன கோவிந்தா கோவிந்தம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. குருவாயூரப்பனுடைய பரம கிருபா விசேஷத்தால் இந்த பிரவச்சனம் நடந்துருக்கு. இதை கேட்டு நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கேள். அது மாத்திரம் இல்லை, உங்கள் குழந்தைகள் இங்கிலாண்ட்லேயும் அமெரிக்காலையும் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சுருக்கேள்னு சொல்கிறேன். பரம சந்தோஷம். இன்றைக்கி இந்த முதல் ஸ்கந்தத்தை சம்மரைஸ் பண்ணி சொல்லிவிட்டு 2வது ஸ்கந்தத்தில் அனுப்பிரவேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முதல் ஸ்கந்தத்தில் சௌனகாதி ரிஷிகள் தீர்க்க சத்திரங்கக்கூடிய யாகத்தில் நைமிசாரண்யங்களுடைய புண்ணியக்ஷேத்திரத்தில் விராம காலத்தில் உட்காந்துட்டுக்கிறதே சூத பகவான் வரார். சூதர் ரொம்ப நன்னா கதை சொல்கிறவர். அவர்கிட்ட பிரார்த்திக்கிறார், கலி கோரமாக இருக்கே, இனிமேல் தர்மத்வம் சரணங்கதகா, யாரை போய் தர்மம் சரணம் அடையும், சாதுக்களெல்லாம் யார் காப்பாற்றுவா, கிருஷ்ணன் இல்லையேன்னு. அப்படி 6 கேள்விகள் கேட்டால் அந்த 6 கேள்விகளுக்கும் சூதர் முதல்ல என்ன பண்ணார், அவருடைய குருவான சுகாச்சாரியாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டோ, இந்த கேட்ட கேள்விக்கெல்லாம் பாகவதத்தில் பதில் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாகவதங்க கூட புராணத்தில் இல்லாதே இல்லையே சொன்னார். அப்போது சௌனகாதிகள் கேட்டால், பாகவதத்தை யார் ரச்சனை பண்ணா, அது எப்படி சுகருக்கு கிடைச்சது, அதெல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அப்போ சூதர் சொன்னார், அப்பா ஒரு சமயம் நாரதர் வியாசரை பார்க்க வந்தார். வியாசர் ரொம்ப ஒரு மனக்கவலையோடு இருந்தார். அப்போ நாரதர் சொன்னார், வியாசா, உனக்கு இந்த மனக்கவலைக்கு காரணமே கிருஷ்ணனை பேசிக்காக வச்சு நீ ஒரு ஒர்க் பண்ண, அதனால் நீ கிருஷ்ண பகவானை பிரதானமாக வச்சே பண்ணு அப்படின்னு சொல்லி தன்னோட கதையெல்லாம் சொன்னார். வியாசர் சரஸ்வதி நதி தீரத்தில் போய் தியானம் பண்ணோடனே அவருக்கு அப்படியே கிருஷ்ணனுடைய லீலைகள் முழுசும் கண்ணில் தெரிஞ்சது. அதை வச்சு ஸ்ரீமத் பாகவதம் கூட இந்த மகாபுராணத்தை ரச்சனை பண்ணினார். ரச்சனை பண்ணிவிட்டு பரம சந்தோஷமாயிட்டு அவருக்கு. இதை யாருக்கு சொல்லித்தரதுன்னு பார்த்தார். தன்னுடைய பிள்ளையான சுகாச்சாரியால் கூப்பிட்டு சுகருக்கு சொல்லி கொடுத்தார். சுகருக்கு ரொம்ப நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியகா அப்படின்னு ரொம்ப பாகவத ஆள்கிட்ட ஆசையாக, அதனால் ஒரு அத்தியனம் பண்ணார். அத்தியனம் பண்ணி இதை அவர் பரீட்சித்து சாக்கா வச்சு எல்லாருக்கும் சொன்னார் அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த பரீட்சித்து யார், அவனுக்கு எப்படி அவன் சுகாச்சாரியாட்ட வந்தான் அப்படின்னு கேட்டபோது மகாபாரத கதை எடுத்து சொல்கிறார். அப்போ மகாபாரதம் யுத்தம் முடிஞ்ச உடனே அஸ்வத்தாமா பஞ்சபாண்டவர்களுடைய உபபாண்டவாள்னு சொல்லக்கூடிய 5 குழந்தைகளையும் கொன்னுட்டான். கிருஷ்ணனுடைய சகாயத்தோட அர்ஜுனன் போய் அஸ்வத்தாமாவை ஜெயிச்சு அவனை அடித்து கட்டி போட்டு இழுத்துன்னு திரௌபதி காலில் விழ சொன்னான். இப்போ திரௌபதி அவனை விட்டுடுங்கோன்னு சொன்ன உடனே அவனோட தலையில் உள்ள மணியை அபகரித்து அவனுடைய சிகையை எடுத்து அவனை துரத்தி விட்டா. ஒரு பொம்மநாட்டி தனக்கு பிச்சை போட்டா லைஃபுக்குன்னுட்டு பாண்டவாளே இல்லாத இருக்கட்டும்னுட்டு அபாண்டவாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டான். கிருஷ்ணன் பக்கத்தில் இருந்ததுனால பஞ்சபாண்டவாளை ஒன்றும் பண்ணலை. உத்தர கர்ப்பமாக இருந்தால் அவளுடைய கர்ப்பத்தை போய் அழிக்க ஆரம்பித்தது. உடனே உத்தரம் கிருஷ்ணா கிருஷ்ணா பாகி பாகின்னு கத்தினோடு கிருஷ்ண பகவான் ஒரு அங்குஷ்டம் மாத்திரமாக அவளோட வயத்துக்குள்ளே பிறந்து அவளுடைய யுட்ரஸ்குள்ளே அந்த குழந்தையோடே இருந்து குழந்தையை காப்பாற்றி, அதனால தான் பரீட்சத்துக்கு கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு பேர். அப்போது பரீட்சத்தை காப்பாற்றினார். இதை பார்த்துட்டு குந்தி ஸ்தோத்திரம் பண்ணுறா கிருஷ்ணனை. குந்தி ஸ்துதி பார்த்தோம்.
குந்தி ஸ்தோத்திரம் பண்ண அப்புறம் பகவான் பீஷ்மரை பார்க்க போகிறார். பீஷ்மர் கிருஷ்ணனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். அந்த பீஷ்ம ஸ்துதியெல்லாம் ரொம்ப எலாபரேட்டாக பார்த்தோம். பீஷ்மருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சுவிட்டு இவாள்லாம் கிளம்பி வரா. திருதராஷ்டிரனை பார்த்து கொஞ்சம் அவனுக்கு ஆசுவாசப்படுத்துகிறார். தன் மத்தியில் திருதராஷ்டிரனை பார்க்குறதுக்காக விதுர பகவான் வர்றார். அவர் இதுக்கு போயிருந்தார், தீர்த்த யாத்திரை. விதுரர் வந்தோடனே அவர் சொல்லார், பீமாப்ப வஜ்ஜிதம் பண்டம் ஆதத்தே கிரகபாலவத்தே. பீமன் போடுற பிண்டத்தை போய் சாப்பிட்றியே, எந்த குடும்பத்துக்கு நீ தீ வச்சு எந்த குடும்பத்துக்கு நீ கஷ்டத்தை உண்டாக்கினியோ அதனால் கிளம்பு. இனிமேல் ஹிமல் பார்சலம் போய் பகவான் நாம சங்கீர்த்தனை பண்ணி நாம்பெல்லாம் சத்கதி அடையணும்னு சொல்லி திருதராஷ்டிரனை காந்தாரியை அழைச்சின்னு போயிட்டார். காத்தாலும் வந்து பார்க்குறார். தர்மபுத்திரர் காணோம் திருதராஷ்டிரனை. ரொம்ப வருத்தப்பட்டார். நாரதர் சொன்னார், எல்லா இடத்தையும் தப்பு காரியம் நடக்குது, கலி வந்துவிட்டான், நாங்களும் போகிறேன் சொர்க்கத்துக்கு, நீங்களும் சீக்கிரம் கிளம்புறது நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ தான் பரீட்சித்து பிறந்தான். ஜாதகத்தை பார்த்தபோது அவ்வளோ ஒஸ்தியாக இருக்கப்பறம் இவ்வளோ இதுக்கப்புறம் நான் சொல்லிவிட்டு கடைசியில் பிராமண சாபம் வந்து இவன் செத்த போகிறான், தட்சகன் கிடைச்சேன்னு சொல்லி வச்சான். இவன் பகவான் நாமா சங்கீர்த்தனம் பண்ணி பாகவதம் கேட்டு செத்த போகிறான்னு உடனே கேட்டு சந்தோஷப்பட்டுன்ட்டா தர்மபுத்திரர். ரொம்ப நாள் ஆச்சு போய் 7 மாதம் எடுத்து அர்ஜுன வல்லின்னு கவலைப்பட்டு அர்ஜுனன் தலையை தொங்க போட்டுட்டு வரான். ஏன்பா இதான் தப்பு பண்ணிட்டியான்னு. இல்லைன்னா வஞ்சித்தோ மாபாகரினா பந்து ரூபினா, கிருஷ்ணன் ஏமாற்றிட்டு போயிட்டான்னா நம்மளெல்லாம் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த ஊரில் இருக்கக்கூடாது, கிருஷ்ணன் இல்லாத ஊரில் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவள்லாம் கிளம்பி சொர்க்காரோகணம் போயிட்டான். அதுக்குள்ளே பரீட்சித்து பிரிவினாயே இராவதிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு 4 பிள்ளைகள் பிறக்கிற. அதில் தான் ஜனமேஜயங்கிறவன் தான் மூத்த பையன். அவன் என்ன பண்ணுறான், இப்படி இதுக்கு போகிறான் வேட்டையாடுறதுக்கு. ஒரு நாளைக்கு கலி தரிசனம் ஆயிடுறது அவனுக்கு. கலி தப்பான காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சி கலியை நிகிரகம் பண்ண போனான். கலியை சரணாகதி பண்ணி எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுங்கன்னு 4 இடம் கொடுத்தான். அந்த 4 இடம் போகாது, இன்னொரு இடம் கொடுங்கன்னு ஜாதம் அதாவது பிரபு அப்படின்னு இன்னொரு 5 இடம் கொடுத்தா. அந்த 5 இடத்த தங்கின. இந்த கலியை பார்த்ததுலேருந்து இவனுடைய மைண்டு கொஞ்சம் கெட்டு போயிடுது. மறுநாளைக்கு இவன் வந்து வேட்டையாட பொறுத்து அவங்களுக்கு லைஃப்லேயே இல்லாத அபூதபூர்வமான ஒரு தாகமும் பசியும் வந்துடுத்து. ஒரு பிராமணருங்க சமாதி நிலையில் இருக்கா. அவர்கிட்ட போய் தாகம் தண்ணின்னா அவர் பதிலே சொல்லலை. இது உண்மையான தியானமா இல்லையாங்கிறதுக்காக செத்த பாம்பா திரையில் போட்டுட்டு போனான். அவன் பிரசாதம் தொட்டார். ஆற்றுக்கு போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ஓன்னு அழுதான். நான் இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணிட்டேனே, ஒரு பிராமணனுக்கு போய் இப்படி தப்பு பண்ணிட்டேனேன்னு. இதை தெரிஞ்சுட்டு அவரோட புள்ள சிங்கிங்கிறவன் யோக மகிமையினால் எங்கள் அப்பா கழுத்தில் எவன் பாம்பை போட்டாலும் அவன் 7ஆம் நாள் தட்சகன் கடித்து சாக கடவுது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டான். அந்த சிங்கி வந்தோடனே அவள் அப்பா தியானம் கலைஞ்சது. ஏண்டா உன் முகத்தில் தேஜஸ்லாம் போயிடுத்து யாரையான்னு சபிச்சியான்னு கேட்டுட்டு பகவான்கிட்ட என் பையன் தெரியாது சபிச்சுட்டான், நீங்கள் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாட்ட சொல்லிட்டு வாங்குற. புராணாந்தங்களை சிங்கியே போய் சொன்னாங்கிற. சிங்கியை போய் சொன்னோடனே ராஜா இனிமேல் எனக்கு ராஜாவும் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு முனியோட விஷமாக நேர மிஸ்ர கங்கா தீரத்துக்கு வரான். கங்கை யமுனும் சேர்ற இடம். அங்கே தான் ரிஷிகள்லாம் இருக்கா. அவளை போய் நமஸ்காரம் பண்ணி என் சித்தத்தில் கிருஷ்ணனையும் கங்கையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பிராமணாவை நம்பி வந்திருக்கேன், 4 7 மார்க்கமோ புரியல, என்னை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எதானோ எனக்கு எப்படி என் ஜென்மாவை கடத்த இருக்கிறது அப்படின்னு கேட்குறான். அப்போ அவள்லாம் ஒன்று சொல்கிறான். எனக்கு எதுவும் சரியாகப்படாத வருத்தப்பட்டிருந்துக்கிறது சுகாச்சாரியாள் வந்து சேர்ந்தாள் அப்படின்னு பார்த்தோம். அப்படி சுகர் வந்த உடனே எல்லாரும் ஏந்துட்டலாம். தத்ராபவத் பகவான் வியாசபுத்திரகா எதிர்ச்சையாகாம் மடமான அனபேட்சகா அலட்சலிங்கோடு ஜலாபதுட்டோ விழுத்தச்சபாலே அவதூத வேஷகம். 16 வயசு. நமஸ்காரம் பண்ணி எனக்கு 4 7 யஸ்ரோதவ்யம் மதோ ஜப்யம் யத்கர்த்தவ்யம் ரவி பிரபோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹியத்வா விபர்யம். எதை கேட்கணும், எதை ஜபிக்கணும்,
நான் என்ன பண்ணணும் பிரபு, எதை ஸ்மரிக்கணும், எதை பஜனை பண்ணணும், எதை விடணும் அப்படின்னு கேட்டான்னு இதை முதல் ஸ்கந்தத்தை சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டேன். மூச்சு பிடிச்சுன்னு 10 நிமிஷத்துக்குள்ளே சொல்லிவிட்டேன். உடனே 2வது சர்க்கம் ஆரம்பம். சுகாச்சாரியார் சொல்கிறார், வரியானேஷத்தே பிரஸ்தனா கிருத்தோ லோககீதம் நிருப ஆத்மவிசம்மத பும்சம் சோது வியாதுஷியப்பதகா. ஆஹா ஆஹா, என்ன அழகான கேள்வி கேட்டுட்டப்பா, ஒன்றால் லோகத்துக்கே க்ஷேமம் வரப்போடுதுடா. இப்போ நான் உனக்கு எல்லாம் பதில் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, ஸ்ரோதவ்யா கீர்த்திதவ்யஸ்மர்த்தவ்யச்சோ பயம் தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹிம். ஈஸ்வரன் ஹரியை தான் தியானம் பண்ணணும், அதில் தான் நமக்கு பயமே இல்லாத மார்க்கம்னு சொல்லி சொன்னார்னு சொன்னோம். இது சம்மரைஸை நாளைக்கு நல்ல டீட்டெயில்டாக சுகாச்சாரியால் சொல்லிவிட்டு சுகஸ்தவம் அப்படின்னு ஏந்தி பிறண்டு நமஸ்காரம் பண்ணி பகவான்கிட்ட பிரார்த்திக்கப்படுற நான் சொல்லக்கூடிய பாகவதம் கேட்குறவாளுக்கெல்லாம் நல்லது வரட்டும், கேட்குறவாளுக்கெல்லாம் மங்களம் உண்டாகட்டும்னு நம்ம எல்லாருக்கும் மங்களம் உண்டாட்டுன்னு பிரார்த்திக்காது நாளைக்கு கேட்குறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. 2வது ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயம். சுகாச்சாரியால் வாய் நிறைய கொண்டாடினார் பரீட்சித்தை. அப்போ நீ கேட்ட கேள்விக்கு லோகத்துக்கே க்ஷேமம் வந்துடப்போகுதுப்பா. தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோரி ஸ்ரோதவ்யா கீர்த்தித்தவ்யச்ச ஸ்மர்த்தவ்யச்ச இச்சதா அபயம் அப்படின்னு சொல்லி கடைசி காலத்தில் நாராயண ஸ்மிருதிப்பா பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு இப்போ இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்மசம்மிதம் ஆதீதவான் துவாபராதூபிதோ துவைபாயநாதகம். இந்த பாகவதங்கக்கூடிய புராணத்தை நான் உனக்கு இப்போ சொல்லித்தரப்போனேன். எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தார். துவாபரத்தை ஆதியாக விழுந்த கலியுகத்தில் ஆரம்பத்தில் இதை நான் அத்தியனம் பண்ணேன். என்னதான் பெரிய ஞானியாக இருந்தால் கூட பகவானுடைய அந்த குணங்கள் இழுத்து பரிநிஷ்டிதோப்பி நைர்குண்ய உத்தம ஸ்லோக லீலையா கிரகீத சேதா ராஜர்ஷி ஆக்கியானம் அதீதவானே. ஏன்னா நம்மளும் பகவானும் ஒன்றே அப்படிங்கக்கூடிய அத்வைத்தத்தில் இருந்தாலும் அந்த பகவான்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு அப்படி ஈர்க்கிறது இல்லையா, அது பாகவதம், அதுதான் பக்திங்கிறது. ஒரு முமுட்சுனா மோக்துமிட்சுவோ முமுட்சுவோன்னு முக்தி அடையணும் ஆசைப்படுவார் இல்லையா. ஏ தன்னிர்வித்யமானாம் இச்சதாம் அகுதோபயம் யோகினாம் நிர்ணயித்தம் ஹரேர் நாமானுகீர்த்தனம். வேறு வழியே கிடையாது. ஹரிநாமம் சொல்லு, ஹரிநாம சொல்லணும், ஹரிஸ்மரணம் ஹரிநாமஸ்மரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னவோ கவலைப்பட்ட 7 நாளுன்னு சொல்கிறேன் கேடா. கட்வாங்கோ நாம ராஜர்ஷிகி ஞாத்வா யத்தாமிகாயுஷக முகூர்த்தா சர்வமுஸ்ருஜ்ய கதவான் அபயம் ஹரிம். இக்ஷ்வாகு வம்சத்தில் கட்வாங்கன்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த காலத்தில் சொர்க்கத்தில் சண்டை வந்து கொடுத்தனா ராட்சசாளுக்கும் தேவாளுக்கும் இங்கேருந்து தான் அழைச்சின்னு போவ ஆர்மியை. கட்வாங்கன் போய் ஜெயிச்சு கொடுத்தான். இந்திரன் சொன்னால் ஒரு வரன் வாங்கிக்கோங்கோ அப்படின்னு கேட்டான் கட்வாங்கன். நான் இன்னும் எத்தனை நாள் உசுரோடு இருப்பேன்னு. இந்திரன் கண்ணை மூடின்ட்டு அதை விட்டுவிட்டு வேறு எதானே கிழங்குடேன்னா அதுதான் சொல்லணும்னா இன்னும் நீங்கள் 1.5 மணி நேரம் தான் இருப்ப ஒரு முகூர்த்தம் அப்படின்னா. உங்கள் மனசு சஞ்சலப்படுறதோ என்ன? சஞ்சலப்படலைப்பா, நீ நல்ல வேலை சொன்ன. எனக்கு ஒரே ஒரு ஒத்தாசை பண்ணே. என்னோட தேர் பூமிக்கு போகிறதுக்கு நாழியாகும். உன்னோட தேர் வேகமாக போயிடும். உன் தேரை கொடு, நான் போய் கங்கா தீரத்தில் இறங்கி அங்கே உள்ள மகான்களை நமஸ்காரம் பண்ணி க்ஷேமத்தை அடையிறேன்னு இந்திரனோட ஸ்பேஸ் கிராஃப்ட்டுங்க தான் பாருங்கோ. இந்திரனோட இதை எடுத்துகிட்டு கங்கைகளை அங்கே ஸ்நானத்தை பண்ணி பிராமணாளுக்கு நமஸ்காரம் பண்ணி நாமஜபம் பண்ணி அவன் மோட்சத்துக்கு போயிட்டான். 1.5 மணி நேரத்தில் 7 நாள் உனக்கு இருக்க, நீ ஏங்களா கவலைப்படுற? கட்வாங்கோ நாம ராஜர்ஷி யாத்தேய தாம் இகாயுஷ முகூர்த்தா சர்வம் உத்ஸ்ருஜ்ய கதவான் அபயம். இப்போ எனக்கு அவகாசம் இல்லை,
சேலப்பெருமான்னு ஒருத்தர் இருந்தார் குருவாயூரில். இவனுக்கான 1.5 முகூர்த்தம் இருந்தது. அவருக்கு பெட்டத்தை சொன்னால் ஓடி போனால் குருவாயூரப்பன் காலை விழுந்தார், உடனே மோட்சம் கிடச்சிருத்து. ஒரு க்ஷணம் கூட போகிறோம். அதனால 7 நாள் இருக்கேன். இங்கே இருக்கிற இத்தனை முனிவர்கள் இருக்காளே, 7 நாள் நாங்கள் கேரண்டியாக உசுரோடு இருப்போம்னு சொல்ல முடியுமா? யாருக்குமே தெரியாது இல்லையா? உனக்கு கேரண்டியாக இருக்கு இல்லையா? அதனால் தவாப்பியேதர்ஹி கௌரவ்ய சப்தாகம் ஜீவிதாவதிகி உபகல்பே தத் சர்வம் தாவத் யத் சாம்பராயிகம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நமக்கு ஹரிநாமத்தை பிரச்சனை இல்லையா? அந்த ஹரியை எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு ராஜா கேட்குறான். யதா சந்தாரியதே பிரம்மன்னே தாரணா யத்ர சம்மதா யாதிருசீவா ஹரே தாசு புருஷஸ்ய மனோமலம். உடனே அஷ்டாங்க யோகத்தை எடுத்து சொல்கிறார். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதி அப்படின்னு அதெல்லாம் எடுத்து விஸ்தாரமாக சொல்கிறார். சொல்லிவிட்டு அவன் கேட்குறான், நான் எப்படி பகவானை தியானம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ சொல்கிறான், அப்பா பகவானை எப்படி தியானம் பண்ணோன்னா, பகவானுடைய சிரஸுக்கு மேலே நவரத்னமாக கச்சிதமான ஸ்வர்ண கிரீட்டம் இருக்குது. பகவானுடைய லலாட்டம் விசாலமாக இருக்குது. அவருடைய ஊர்துவ புன்றம் மேல் நோக்கி அவருடைய இந்த இதே இருக்குது நாமம். கருணா கடாட்சம் கமனீய காத்திரம் கோமள வதனம் உன்னதமான நாசிக மந்தகாசம் மகர குண்டலம் குறுகிய கண்டம் திறந்த தோள்கள் விஸ்தாரமான மார்பு ஸ்ரீவத்சம் கௌஸ்துபம் வனமாலே முக்தாகாரம் வைஜெயந்தீகாரம் துளசிதாமா மகாலட்சுமி வாசம் இப்படி இருக்காரா? சதுர்புஜ சேவை. அந்த சதுர்புஜத்தில் என்ன சங்கம் சக்கரம் கதை பத்மம் ஆபரணங்கள்லாம் போட்டுருக்காருப்பா. திவ்யமான ஆபரணங்கள் 5 விதமான சந்தனங்களால் பூசப்பட்ட திருமேனி, நீல மேக கன ஷியாம வர்ணம், குறுகிய இடுப்பு, ரத்ன காஞ்சி, ஸ்வர்ண ஒட்டியானம், பட்டு பீதாம்பரம், காலில் சலன் சலன்னு சப்திக்கக்கூடிய திவ்ய நோப்புரங்கள், யோகித்யமான கங்கா ஜனகமான சர்வ ஆபத்திவாரமான சர்வ சம்பத்பிரதான் மங்கள சரணம். அந்த சரணத்தில் என்ன இருக்குது தெரியுமா? சங்கரேகை, சக்கரரேகை, மகர ரேகை, அங்குச ரேகை. இப்படி பகவானை தியானம் பண்ணணும். இது திரும்ப திரும்ப வரும். அப்படி பண்ணணும். தஸ்மாத்து சர்வாத்மனா ராஜன்னே ஹரிஹி சர்வத்திர சர்வதா ஸ்ரோதவ்யக கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யோ பகவான். எப்போவுமே எல்லா காலத்துலையுமே ஹரியை ஸ்மரணம் பண்ணப்பா. தஸ்மாத் சர்வாத்மனா ராஜன் ஹரி சர்வத்திர சர்வதா ஸ்ரோதவ்யக கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யோ பகவான். இந்த பாகவத் யார் குடிக்கலாம்? பிபந்தி ஏ பகவதாத்மன சதாம் காசாமிருதம் ஸ்ரவணபுட்டேஷு சம்பிருதம் புனந்தி தே விஷய விதூஷிதாசியம் பிரஜந்தி சரண சரூருகம் தேக்கம். இந்த பகவானுடைய கதையை நீ காதில் போட்டு பின்னங்களாம் கேட்டுருக்கேன் இல்லையா? கேட்டிருந்தாக்கே நம்மிடம் சாம்சார தாபம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜா கேட்குறான், எப்படி பகவானை நம்ம அடையிறதுக்கு வழி என்னன்னு கேட்டான்னு சொன்னான் இல்லையா? சௌனகாதி ரிஷிகள் சொல்கிறான், சூதரே எங்களுக்கு அதுதான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னெல்லாம் பகவான் சுகர் சொன்னாரோ அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கோ. ஆயுர்ஹரதி வை பும்சாம் உஜ்ஜன்னஸ்தம் சயன்னசோ தஸ்யேர்த்தேக்ஷணோ நீத உத்தம ஸ்லோகா. ஒரு நாளும் சூரியன் உதயமாய் அஸ்தமன் மார்த்தே நம்ம ஆயுஸில் ஒரு நாள் போயிடுறது. பகவான் கதை கேட்காதவன், பகவத் ஸ்மரணம் பண்ணாதவன் எப்படி தெரியுமா? தரவைக்கும் ந ஜீவந்தி பஸ்ராக்கும் ந ஸ்வசந்தியுதம். மரம் என்னன்றிருக்கு இல்லையா? அதுவும் தான் இது பண்ணிட்டுருக்கு. அந்த மாதிரி மரமாக இருக்கலாமா? நம்ம காலை எடுத்துகிட்டு பகவான்கிட்ட போக வேண்டாமா? புஸ்கன்னு கலாயம் பூசுறதுன்னு அந்த காலத்தில் உண்டு. அதில் காற்று வரும். அந்த மாதிரி வெறும் மூச்சு விட்டு இருந்தால் போகிறோமா? பிலே பதோரு கிரம விக்ரமான் ஏ
न शृण्वत कर्णपुटे नरस्य जिह्वासति दार्दुर्के वसूत न चोपगायत् முருகாயகாகம். எந்த காது கேட்கலையோ பகவத்கதையை, அது வெறும் பாம்பு வசிக்கிற பொந்து. அதே மாதிரி எந்த நாக்கு பகவானை பற்றி பேசலையோ அது வரட்டு தப்பிளே. பாரப்பரம் பட்ட கிரீட ஜுஷ்டம் அப்யுத்தமங்கம் நனமேன் முகுந்தம் சாவு கருணோ குருத சபரியாம் ஹரேலச காஞ்சன கங்கணோவம். அவன் என்ன ஆபரணம் போட்டிருந்ததான் சர்வத்துக்கு போட்டா மாதிரிடாம். பகவானை கையால் எடுத்து நீ பூஜை பண்ணலன்னா என்னவோ எனக்கு கிரீடம் வச்சிருக்கான் அதுங்கிறியே. பர்காய தே தே நயனே நராணாம் லிங்கானு விஷ்ணோ நரீஷித. பகவானை போய் நீ பார்க்கலன்னா மயில்கண் பட்டுன்னு ஒன்று உண்டு. அந்த மயில்கண் மாதிரி தான் அது பார்க்குறதுக்கு பிரயோஜனம் இருக்கோடா. பாசோ உண்ணாம் தோத்ரும ஜன்ம பாஜோ க்ஷேத்ராணி நானு விரஜதோ ஹரேர்யோம். அவன் ஜீவனாக இருந்தாலும் செத்து போனவன் தான் பகவத் பக்தி பண்ணாதவன் அப்படின்னு சொல்லிட்டு பாறாங்கல்ல மாதிரி எவனோட ஹிருதயம் இருக்கோ அது உருக மாட்டேங்கிறத கதையை கேட்டு அந்த ஜன்மாலாம் என்ன ததஸ்மசாரம் ஹிருதயம் பதேத்தும் ஏகிரக்கியமானி ஹரி நாமரேயும். கண்ணில் தண்ணி வர வேண்டாமா, மனசு உருக வேண்டாமா. ந விக்ரியே தாத யதா விகாரோ நேத்ரே ஜலம் காத்ரருகேஷு கர்ஷகா. இப்படி சொன்னார். நாளைக்கு தான் நமக்கு இந்த சுகஸ்தவம்னு சொல்லி சுகாச்சாரியார் பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்புறம் கதையை ஆரம்பிக்கிறார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. இப்படி சௌனகாதி ரிஷிகள் சூதர்கிட்ட பகவான் கதையை சொல்லுங்கோ சொல்லுங்கோ சொல்லுங்கோ, என்ன கேட்டாலும் ஒன்று விடாத சொல்லுங்கோன்னு உடனே சூதர் சொல்கிறார். சுகாச்சாரியால் பகவானை தியானம் பண்ணிட்டு ஆரம்பித்தாள். வையாசகேரிதி வச்சகா தத்துவ நிச்சயம் ஆத்மனகா உபதாரியமதிம் கிருஷ்ணே ஊதய சதீம். அப்போ ராஜா சொன்னால் பரீட்சித்து சொல்கிறான், நீங்கள் கதை சொல்ல போகிறேங்கிறதையே எனக்கு அஜ்ஞானம் போயிடுத்து. சமீச்சீனம் வச்சோ பிரம்மம் சர்வஜ்ஞஸ்ய தவ நக தமோ விசீரியதே ஹரே கதையத்துக்கு. அவன் கதை சொன்னப்புறம் இல்லை, அஜ்ஞானம் போச்சுன்னா நமக்கு அப்புறம் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு உடனே சுகர் முதல்ல பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிக்கிறார். சுகஸ்தவம் 2-3 ஸ்லோகமானு சொன்னேன். என்ன ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். ஸ்ரீ சுகோவாச்ச நம பரஸ்மை புருஷாய பூயசே சதுத்பவஸ்தான நிரோத லீலையா கிரீத சக்தி த்ருதயாய தேகினாம் அந்தர்பவாயான் உபலட்சவத்மனே பூயோ நமக சத்விஜனச்சிதே சதா அசம்பவாய கில சத்வமூர்த்தே பும்சாம் புனः பார்மகம் சிங்காஸ்ரமே व्यवस्थिनाम् अनुमृग्यदासुषे नमो नमस्ते तु ऋषभाय सात्वतां विदूरकाष्ठाय मुहुकुयोगिनां निरस्तसाम्यादिशयेन राधसा स्वधामनि ब्रह्मणि रंसते नमः यत्कीर्तनं यस्मरणं यदीक्षणं यद्वन्दनं यश्रवणं यदर्हणं लोकस्य सद्यो विदनोति कल्मषम् தஸ்மை சுபத்ரஸ்ரவசே நமோ நமः. எந்த பகவானை பற்றி கீர்த்தனம் பண்ணாலோ, ஸ்மரணம் பண்ணாலோ, பகவத் தரிசனம் பண்ணாலோ, பகவானை பற்றி பேசினாலோ, பகவானை கேட்டாலோ, யார் பூஜை பண்ணாலோ உடனேயே மனசில் உள்ள கல்மஷங்கள்லாம் போயிடுறதே. அந்த பகவானை நமஸ்காரம் பண்ணுறேன். எந்த பகவானை சந்நியாசிகள்லாம் நமஸ்காரம் என்றாலோ அந்த பகவான் திச்சக்ஷணாய சரணோபசாதனாத்தே இப்படி சொல்லிகிட்டே போகிறார். க்ஷேமம் ந விந்தந்தி வினா. நீ என்ன பண்ணியும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண இல்லைன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு. தஸ்மை சுபத்ரஸ்ரவசே நமோ நமக. இப்போ எத்தனையோ விஷயமே தெரியாத பாருக்காளியா, இந்த அவளுக்கு கிராத ஊனந்த புலிந்த புல்கசா அந்த வட்டமாக அவளை கொள்மையத்தினா அவள் பகவானை அண்டினவாளை அண்டிய க்ஷேமத்தை அடைஞ்சு விடலாம். ஏனேச்ச பாப்பா யுது பாஸ்டயாசயா சுஜந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நம சொல்லிட்டு
யார் எல்லாருக்கும் தலைவனகம் ஸ்ரீயப்பதிகி யஜ்ஞபதிகி பிரஜாபதிகி தியம்பதிகி லோகபதிகி தராபதிகி பதிகி கதிகி சாந்தக விஷ்ணு சாத்வதாம் பிரசீததாம் மே பகவான் சதம் பதிகி. யார் ஸ்ரீயப்பதியோ, யார் யஜ்ஞபதியோ, யார் பிரஜாபதியோ, நம்ம புத்திக்கெல்லாம் யார் பதியாக இருக்கானோ, யார் லோகபதியோ, நம்ம இதை தாங்கக்கூடிய பூமிக்கு தராபதியாக இருக்கானோ அவன்தான் எனக்கு அது அப்படின்னு சொல்லி இது பெரிய ஸ்தோத்திரம். ரொம்ப லட்சணம். அது இதெல்லாம் ரொம்ப நாள் சொல்லணும், ஒரு 10 நிமிஷம் சொல்ல முடியாது. பூதை மகத்பிகி இமாம் புரு விபூ நிர்மாய சேதே யதமூஷு புருஷக புங்கே குணான் ஷோடசாத்மக கிருஷிஷ்ட பகவான் வச்சாம்ஸ்மே. பகவான் என் நாக்கில் உட்காண்டு நான் சொல்ல போகிற பாகவதத்தை எல்லாருக்கும் மங்களமரத்துக்கு அனுகிரகம் பண்ணி என் வாக்கில் பகவானே பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு நமஸ்காரம், தங்கள் அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ண அவர் தானே இது பண்ணிருக்கான். நமஸ்தஸ்மை பகவதே வியாசாய அமித தேஜஸே. அன்லிமிட்டட் தேஜஸ் சொல்லையே வியாச பகவான் எங்கள் அப்பாவே பபுருஞானமயம் சௌமியா என் முக்காம் குருவாசம். அவர்கிட்ட என்ன கேட்டேன் இல்லையா, முதல்ல பகவானுக்கு நமஸ்காரம், அப்பாவுக்கு நமஸ்காரம், அப்பா தான் குரு. ஏதேவாத்மபூராஜன்னே நாரதாய விபிருச்சதே வேத கர்ப்போபியதா சாட்சாம் யதாக ஹரிராத்மனம். ஒரு சமயம் நாரதர் போய் பிரம்மாட்ட கேட்டார், எனக்கு பாகவதம் சொல்லிக் கொடு அப்படின்னு. அப்போ பிரம்மா சொன்னதை உனக்கு நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இப்போ பிரம்ம நாரத சம்பாதம் இதுதான் இப்போ அடுத்தது. ஒரு காலத்தில் நாரதர் போய் அப்பாட்ட கேட்குறார், பிரம்மாவோட பையன் இல்லையா நாரத. தேவதேவ நமஸ்தே சுபூத பாவன பூர்வஜா தத்பிஜானி ஞானம் ஆத்ம தத்துவ நிதர்சனம். அப்பா உனக்கு மேலே யாருமே இல்லை இல்லையா, நீ எனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணேன்னு. என்ன பிரம்மா சொல்ல, அப்பா இல்லைடா எனக்கு மேலே இருக்காரா. நான் தஸ்மை நமோ பகவதே வாசுதேவாய தீமகி என் மாயா துர்ஜயா மாம் துருவந்த் ஜெகத்கம். அவனோட மாயையில் மோகிச்சு நீ என்ன போய் ஜெகத்குருங்கிற, நான் ஜெகத்குரு இல்லைடா, எனக்கு அப்பா இருக்காரா, அவரோட வாசுதேவன்டாவ. அந்த என் மாயா துர்ஜயா மாம் துருவந்த் ஜெகத்குரு அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த நாராயணனை பற்றி சொல்கிறேன் கேளு. நாராயண பர வேதா தேவா நாராயணங்கஜா நாராயண பர லோகா நாராயண பரமகா நாராயண பரோ யோகோ நாராயண பரம் தபகா நாராயண பரம் ஞானம் நாராயண பராகதி. நாராயணனுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இப்போ நீ பாகவதம் கேட்டே இல்லையா, நம்ம நாராயணன் எத்தனையோ அவதாரங்கள்லாம் பண்ணியிருக்கான். அந்த அவதாரத்தெல்லாம் லிஸ்ட்டு பண்ணி உனக்கு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு வராக அவதாரத்தில் ஆரம்பிக்கிறார். பிரம்மோவாச்சித்ரோஜிதரட்சிதலோத்தரணாய பிப்ரதே கிரௌடீம் தனும் சகல யஜ்ஞமயே மனம் தக அந்தர்மகர்ண உபகாரமாதிதைத்தியம் தம் தம்ஷ்டயாத்ரிமிவ வஜ்ரதுரோததாரம். ஒரு அவதாரத்துக்கும் ஒரு காரணம், ஒரு அவதாரமும் ஒரு விதமாக பண்ணியிருக்கார். எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறார். எல்லா அவதாரங்களும் சொல்லிட்டு தன்வந்திரியிலேருந்து நரசிம்ம அவதாரத்திலேருந்து கஜேந்திரனுக்காக இந்த ஹரிங்க கூடதில் இன்ட்ராகும்ச ராமராவது எல்லாத்தையும் பெரிய சர்க்கம் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னேன். இதம் பாகவதம் நாம என்மே பகவதோதிதம் சங்கிரஹோயம் விபூதி நம் தொமேத விபு. நான் உனக்காக ரொம்ப சுருக்கி சொல்லிட்டேன்ப்பா. இதை நீ 4 பேருக்கு இந்த பாகவதத்தை சொல்கிறதே விஸ்தாரமாக சொல்லணும். சங்கிரஹோயம் விபூதி நாம் தொமேது விபுலி குருனாம், நீ எலாபிரேட்டாக சொல்லுன்னு சொல்லிட்டு எப்படி சொல்லணும்னு தெரியுமா அதையும் சொல்லிடுறேன். யசாஹரோ பகவதே நிர்ணாம் பக்திர் பவிஷ்யதி சர்வாத்மனி அகிலாதாரே இது சங்கல்பிய வர்ணியம். நான் சொல்லக்கூடிய பாகவதத்தால் ஜனங்கள் மனசு உருகி அவளுக்கு பக்தி வரணும் பகவான்கிட்ட அப்படின்னு நீ கடினமாக நான் வேதாந்தம் சொல்கிறேன்னு சொல்லி ஆத்மா அது இதுன்னு சொல்லி யாருக்கும் ஒன்றும் புரியாத என்னடா போராக இருக்கார் இவர் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. அந்த பக்தியை நீ அப்படியே
அழகாக சொல்லிட்டு வரணும். யதாகரோ பகவதி நிணாம் பக்திர் தவிஷ்ய சர்வாத்மனி அகிலாதாரி. இப்படி சங்கல்பம் பண்ணிட்டு சொல்லுங்கிறா. இது சங்கல்பியவர்ணைய அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். இப்போது ராஜா கேட்குறான். 26 ஸ்லோகம். இது 8வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தத்தில். இந்த சிருஷ்டி ஸ்திதி இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லுங்கோ அப்படின்னு. அது கொஞ்சம் கடினமான பார்ட்டு. அதனால் இந்த சிருஷ்டி ஸ்திதியை பற்றி பின்னாடி இவரும் சொல்ல போகிறார். நம்ம மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் சம்வாதம் அது கொஞ்சம் கூட லலிதமாக இருக்க அந்த டைத்தில் நம்ம பார்க்குறோம். இது பிரம்மாவுக்கு யார் பாகவதம் உபதேசம் பண்ணான்னா நாராயணனே பிரம்மாவுக்கு பாகவதம் சொல்லி கொடுத்துருக்கார். அதுக்கு பேர் சதுஸ்லோகி பாகவதம்னு பேர். ரொம்ப விசேஷம். 4 ஸ்லோகத்தில் என்டையர் பாகவதத்தை சம்மரைஸ் பண்ணி சாட்சாத் நாராயணன் பிரம்மாவுக்கு சொல்லி, பிரம்மா நாரதருக்கு சொல்லி, நாரதர் வியாசருக்கு சொல்லி, வியாசர் சுகருக்கு சொல்லி, சுகர் பரீட்சித்த இதாக வச்சு நமக்கெல்லாம் சொல்லியிருக்கார். அந்த 4 ஸ்லோகம் என்னங்கிறத பார்க்குறோம். இதுக்கு முதல்ல ஒரு சின்ன பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். பிரம்மாவுக்கு என்ன கவலையாயிடுத்து, சிருஷ்டி பண்ணினுட்டார் இல்லையா பகவான். சிருஷ்டி பண்ணினா அது ஒரு கர்மா. அந்த கர்மாவில் நம்ம பந்தப்பட்டு விட்டோம்னா நமக்கு மறுபடியும் ஜென்மா வந்துவிடுமே அப்படின்னு அந்த கர்மாவில் செஞ்சுட்டே அதே டேத்தில் நம்ம பந்தப்படாத இருக்கிறதுக்கு, பந்தம்னாக்க நம்ம அதில் அட்டாச்மெண்ட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னா ஞானம். அந்த ஞானத்தை உபதேசம் பண்ணுறது தான் இந்த சதுஸ்லோகி பாகவதம். ஸ்ரீ பகவான் வாச்ச ஞானம் பரமகுஹ்யம் மே யத் விஜான சமன்விதம் சதகஸ்யம் ததங்கஞ்ச கிருஹாணகரிதம் மயா யாவானகம் யதா பாவோ யத்ரூபகுணகரும் மககா ததைவ தத்வவிஜானம் அஸ்து தே மதனுக்ரகாத் அகமேவ சமேவ அக்ரே நான்யத்யத் சதசத்வரம் பశ్చాதகம் யதேதச்ச யோவசிஷ்யேத சோஸ்மேகம் ரிதேத்தம் யத் பிரதீயேத ந பிரதீயேதாத்மனே தத்விஜ்ஞாதாத்மனோ மாயம் யதா பாசோ யதா தமகம். இந்த 4 ஸ்லோகம் நான் இதுக்கு பலஸ்ருதி நாராயணனே சொல்லியிருக்கார். நாளைக்கு கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. பூர்வ சரித்திரத்தில் சதுஸ்லோகி பாகவதம் கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன்னு சொல்லி முடித்தேன். சதுகுன்னா 4ன்னு அடுத்த 4 ஸ்லோகத்தில் சாட்சாத் நாராயணன் தன்னுடைய பிள்ளையான பிரம்மாவுக்கு பாகவதத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். அதனால் திஸ் ஃபார்ம்ஸ் தி நியூக்ளியஸ். அதுலேருந்து தான் நம்ம விஸ்தாரமே வந்திருக்கு. ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் கேட்குறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் இஃப் யூ மேக் அன் அட்டெம்ப்ட் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்ரிஷியேட். சிருஷ்டியே இல்லாத முதல்ல நாராயணனுடைய நாபி கமலத்திலேருந்து பிரம்மா உண்டானார். லோகமே இல்லாத போது அவர் எங்கே இருப்பார்? அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ணி உள்ளுக்குள்ளே பகவானை பார்க்குறார். பகவான் அவருக்கு அனுகிரகம் பண்ணி நீ சிருஷ்டி பண்ணு அப்படின்னு அவரை பிரவர்த்திக்கிறார். பிரம்மா கேட்குறார், நான் சிருஷ்டி பண்ணேன்னா எனக்கு நான் பண்ணினேன்னு ஒரு அகங்காரம் வந்துடும் இல்லையா? அந்த அகங்காரம் வந்ததுன்னா அந்த கர்மா என்னை பந்தப்படுத்திடும் இல்லையா? என்னை பந்தப்படுத்திடுச்சுனாக்க நான் அப்புறம் அதனுடைய பலனுக்காக மறுபடியும் பிறக்க வேண்டி வரும் இல்லையா? அதனால் நீங்கள் தான் எனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். உடனே நம்ம நாராயணன் சொல்கிறார், ஞானம் பரமகுஹ்யம் மே யத் விஜான சமன்விதம் சரகஸ்யம் ததங்கஞ்ச கிருஹாணகரிதம் மயா. அப்பா, ஞானத்தை உபதேசம் பண்ணுறேன். ஞானத்தோட அனுபூதியும், ஞானம் விஜானம் ரெண்டுமே முக்கியம். அனுபவத்தை தான் சொல்லின்னு இருக்கோம் இல்லையா? ஞானமும் வேணும், விஞ்ஞானமும் வேணும். அதோடைய ரகசியத்தையும் அதோடைய அங்கத்தையும் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறார். இது ரகசியங்கிறார், அங்கங்கிறாரே என்ன அப்படின்னாக்க, அங்கங்கிறது கர்மயோகம். பகவான் நம்ம எல்லோரும் பிறந்திருக்கோம் இல்லையா?
நம்மளால சும்மாவே இருக்க முடியாது. ஏதான ஒரு காரியம் பண்ணிட்டு தான் இருப்போம். அதுதான் நகி கஷ்டித்து க்ஷணமப்பி ஜாது திஷ்டத்து அகர்ம கிருத்துங்கிறார் பகவான் பகவத்கீதையில். அப்படி ஏதோ ஒரு கர்மா பண்ணிகிட்டே தான் இருப்போம். அந்த கர்மா நம்மளை கட்டுப்படுத்துறது இல்லையா? அதுக்கு என்ன வழி அப்படின்னா, அதுக்கு தான் பக்தியை காமிச்சு கொடுத்துருக்கா. அந்த பக்தி யோகம் கர்மயோகத்தோடு சேர்றதே அந்த எந்த கர்மா நம்மளை பந்தப்படுத்துமோ அந்த கர்மா நமக்கு மோட்சத்துக்கு சாதகம் ஆகிடும். என்ன அப்படி சொல்ல ஒன்றும் புரியலையும். நான் ஒரு பூஜை பண்ணுறேன், நான் பண்ணுறேங்காது கிருஷ்ணன் என்னை பூஜை பண்ண வச்சுருக்கான், கிருஷ்ணனுக்காக நான் அர்ப்பணம் பண்ணேன். அப்படி எல்லாமே பகவான் பண்ணுறார், நானே ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சி நம்மளை எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்மையாக நினச்சிக்கிறோமோ, எல்லாமே பகவத் சங்கல்பத்தான் நடக்கிறதுன்னு நினைக்கிறோமோ, அப்போ அது நம்மளை ஒன்றும் பண்ணதில்ல. இந்த அங்கம்ங்கிறது கர்மயோகமும் ரகசியங்கிறது பக்தி யோகமும் இது சேர்ந்தால் ஞான யோகம். ஞானம் பரமகுக்கியம் மே யத் விஜான சமன்விதம். அனுபூதி தான் விஜானம். யாவானகம் யதா பாவகா யத்ரூபகுணகர்மகம் ததைவ தத்துவ விஜானம் அஸ்து தே மது அனுகிரகம். முதல்ல ஏ பிரம்மா, உனக்கு என்னை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்னுடைய ரூபம் என்ன, என்னுடைய லட்சணம் என்ன, என்னுடைய கர்மாக்கள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தசைவ தத்துவ விஜானம் அஸ்துதி. இதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சிடாதுப்பா. பரப்பத்தை பற்றி 1008 உபனிஷத்தும் தலைகீழாக நிற்கிறது கண்டுபிடிக்க முடியல, வேதங்களால் கண்டுபிடிக்க இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிச்சதில்லை. உனக்கு அனுகிரகமாக நான் கொடுக்குறேன். பகவானாக கொடுத்தாலே ஒழிய ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திட்டேன்னு பகவான் கொடுத்தா தான்ப்பா ஞானம் வரும். ஞானம் நானாக சம்பாதிச்சிட முடியாது, அந்த குருவை தான் பகவானாக நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து 4 ஸ்லோகம் சொல்கிறா. அகமேவா சமேவாக்ரே நான்யத்யத் சதசத் பரம் பశ్చాதகம் ததே தச்ச யோகசிஷ்யேத சோஸ்மேகம். எல்லா சிருஷ்டிக்கு முன்னாடி ஸ்தூலம் சூஷ்மம் எல்லாம் என் உள்ளுக்குள்ளே தான்ப்பா இருந்தது. நான் தான்ப்பா எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணினேன். கடைசியில் எல்லாம் அழிஞ்சு போகிறது எங்கிட்டே எல்லாம் அடைக்கலமாயிடுது. பశ్చాதகம் எதே தச்சம் எங்கிட்டே வந்துடுத்தப்பா. யோ அவசிச்ச சோஸ்மேகம் ரிதேர்த்தம் யத் பிரதீயேத ந பிரதீயேத சாத்மனே தத் வித்யாத் ஆத்மனோ மாயாம் யதா பாசோ யதா தமகாம். முதல்ல சுரூப லட்சணத்தை சொன்னாரா, இப்போ சொல்கிறார் மாயையை பற்றி சொல்கிறார். பிரகிருதி இருக்கு இல்லையா, அதுதான் மாயை. அது எது இல்லையோ அது இருக்கா மாதிரி காட்டுறது, எது இருக்கோ அது இல்லாத மாதிரி காட்டுறது. ஆக்சுவலாக நாம் யார்? ஆத்மா. ஆனால் நம்ம பாடியை தான் நாம் நினச்சிருக்கோம். ராங் ஐடென்டிஃபிகேஷன் வித் த பாடி இல்லையா? அதை மாதிரி 2 இது இருக்கா மாதிரி காத்தல். வித்யாத் ஆத்மனோ மாயம். ஆத்மாவை மறைக்கிறதே மாயம். இது எப்படி மறைக்கிறதுன்னா, ஒரு உதாரணம் கொடுக்குதா, நட்சத்திர கிரகங்களில் எப்படி ராகுவை காண்றது இல்லையோ, ஆனால் ராகு இருக்கான். யதாபாசோ யதா தமஹா. இங்கே தமஹாங்கிறதுக்கு பெரியவாள்லாம் ராகுன்னு அர்த்தம் பண்ணியிருக்கான். நம்ம பார்த்தா ராகு தெரியாது இந்த நட்சத்திரங்கள், ஆனால் ராகு இருக்கான். யதாபாசோ யதா தமஹா. அதனால் தெரியாது, ஆனால் இருக்கும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொன்னாக்கே அப்புறம் சொன்னேன், இது முடிச்சுட்டு. யதா மகாந்தி பூதானி பூதேஷு உச்சாவச்சேஷ்வனோ பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டானி ததா தேஷு நதேஸ்வகம். எல்லாத்துலேருந்து நான் இருக்கேன், ஆனால் எதுவும் எங்கிட்ட இல்லை. எல்லாத்துலேயும் நான் இருக்கேன். எந்த பொருள் எடுத்துக்கோ அதில் நான் இல்லாததே கிடையாது. இது பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டான் ததா தேஷு. அதில் நான் இருக்கேன், நான் தேஷு தான், அது எங்கிட்ட இல்லை. ஏதாவதேவ ஜிக்ஞாசம். இதனை தெரிஞ்சுட்டா போகிறோம். தத்துவ ஜிக்ஞாசனாத்மனா அன்விய விதிரேகாபியாம் எஸ்யா சர்வத்திர சர்வதா. அன்வியம் விதிரேக்கம் எல்லாம் ஹை ஃபிலசாஃபிக்கல் டேர்ம்ஸு. நம்ம இப்போ பக்தியாக பொறுத்தனால அதை நான் எடுத்து பிரஸ்தாபிக்கலை. மொத்தத்தில் ஒரு குழந்தை போய் ஒரு கல்லால் பண்ண யானையை பார்த்து அப்பப்போ போகாதேப்பா யானைங்கிறான். அப்பா சொல்கிறான், அசடு அது யானை இல்லைடா, அது கல்லுடா அப்படிங்கிறான். அந்த குழந்தை அப்புறம் போய் அதை தொட்டு சந்தோஷப்பட்டுக்கான். யானையாக பார்க்குறதே கல் தெரியல,
கல்லாக பார்க்குறதே யானை தெரியல. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கார். நம்முடைய பர்செப்ஷன், தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி இந்த தத்துவத்தை சொன்னார். இதை பலஸ்ருதி சொல்கிறார். ஏதன்மதம் சமாதிஷ்ட பரமேண சமாதினா பவான் கல்ப விகல்பேஷு நவிமுக்கியதை கர்கிச்சிட்டே. இதை நீ தெரிஞ்சுட்டேன்னா கவலையே பட வேண்டாம், ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். இதை தஸ்மா இதம் பாகவதம் புராணம் தசலக்ஷணம் சொன்னார். இந்த பாகவதத்துக்கு 10 லட்சணம் இருக்கு. புரோக்தம் பகவதா பிராக பிரீத புத்திராய பூதகிருத்து. இதை பிரம்மா தம் பிள்ளையான நாரதருக்கு சொன்னார். 10 லட்சணம். இந்த 10 லட்சணங்கிறது சர்க்கம் விசர்க்கம் ஸ்தானம் போஷணம் மூத்தேகா மன்வந்திரேன சகதா நிரோத முக்திர் ஆசிரியகான்னு ஆசிரியந்தான் 10ஆவதாக சொல்லியிருக்கா. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கடைசி இருக்குது ஆசிரியமே பெரிய. இதில் பாகவதத்துக்கு என்ன ஆசிரியம் அப்படின்னாக்க 10வது லட்சணம் பரமாத்மாவும் நாராயணனோடு போய் நம்ம சேர்ந்து ஒரு நம்பருங்க அவருடைய திருவடியில். அதுதான் அவர் தான் நமக்கு ஆசிரியம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சூதர் சொன்னார். இதெல்லா சமாச்சாரத்தையும் மைத்ரேயர் விஸ்தாரமாக நம்ம விதுரருக்கு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதை சூத உவாச்ச ராஜ்ஞா பரீட்சிதா பிருஷ்டகா யதவோச்சன் மகாமுனி தத்வோபிதாசே சுருணுதே ராஜ்ஞ பிரசானுசாரதகம். பரீட்சித்தை கேட்டதுக்கெல்லாம் விதுர சம்பாதத்துலேயும் விதுர மைத்திர சம்பாதத்தில் இருக்குதுன்னு சொல்லி இந்த த்விதீய ஸ்கந்தம் முடிகிறது. இருக்கிறதுலையே ஷார்ட்டஸ்ட் ஸ்கந்தம் த்விதீய ஸ்கந்தம் தான். 10 அத்தியாயம்தான். இதில் பிரதானமாக இருக்கிறது பிரம்ம நாரத சம்பாதம். நாராயணனும் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணது. அப்புறம் பாகவத லட்சணங்கள். இது எல்லாத்தையும் இதெல்லாம் தேர் மோர் டெக்னிக்கல் நேச்சர் அதெல்லாம் சொல்லியிருக்கான். நாளைக்கு ஆச்சரியமான கதைகள் நான் வரப்போகிறது. ரொம்ப உருக்கமான கதைகள் நாளைக்கு இருக்குது. எல்லாத்தையும் கேட்டு க்ஷேமத்தை அடையணும்னு பிரார்த்திக்கிறேன். நம்ம சம்பிரதாயம் அடுத்தது ஒரு ஸ்லோகம் சொல்லி பண்ணுறது. முதல்ல த்விதீயஸ்கந்தம் பிடிப்போம். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே வையாசிக்யாம் அஷ்டாசாகஸ்யாம் பரமஹம்சாம் சம்ஹிதாயாம் द्वितीयस्कन्धे पुरुषसंस्थानवर्णनमदस्मोऽध्यायः इति द्वितीयस्कन्धः समाप्तः. तृतीयस्कन्धः प्रथमोऽध्याये सुको उवाच एवमेतत्पुरा पृष्टो मैत्रेयो भगवान् किल क्षत्रावनं प्रविष्टेन त्यक्त्वा स्वगृहं धीमते. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. तृतीयस्कन्दम् आरम्भம். சுகாச்சாரியால் சொல்கிறார். ஏவமே தத்புரா பிருஷ்டோ மைத்ரேயோ பகவான் கில க்ஷத்ராவனம் பிரவிஷ்டேன தியக்த்வா ஸ்வகிருஹம் ரித்திமதே. நீ கேட்ட கேள்வி இதேதான் மைத்ரேயரும் விதுரரும் சம்வாதம் பண்ணுறதே. விதுரர் கேட்டார், மைத்ரேயர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஐஸ்வர்யமான வீட்டை விட்டுவிட்டு சந்நியாச கோலத்தில் அவர் கிளம்பி வனத்துக்கு வந்துவிட்டாருங்கிறார். ஸ்வகிருஹம் ரித்திமத்துங்கிறார். அவ்வளவு எளிமையான இருந்த விதுரருக்கு எப்படி சர்வசம்பத்தம் வீட்டில் இருந்தானா கிருஷ்ணன் வந்தானா. கிருஷ்ணன் வந்து அவர்த்து ஒரு கஞ்சியை சாப்பிட்டு போனதுலேருந்து ஸ்வகிருஹம் ரித்திமதி க்ஷத்ராவனம் பிரவிஷ்டேன அவர் காட்டுக்கு வந்துவிட்டார். உடனே ராஜா கேட்குறான், குத்திர சத்துர் பகவதா மைத்ரேயேண சங்கமஹ கதா வாசக சம்பாதையே தத்வர்ணயன பிரபு. ராஜா, எனக்கு நீங்கள் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். எங்கே பார்த்தார் விதுரர் மைத்ரேயரை, அவளுக்குள்ள என்ன சம்பாதம் ஏற்பட்டது, அவர் என்னெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் எனக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னோட சுகாச்சாரர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே சுகாச்சாரர் ஆரம்பிக்கிறார். அப்பா, திருதராஷ்டிரன்ட்டு எத்தனையோ சொன்னார் விதுரர், யுத்தம் வேண்டாம்,
பாதி ராஜ்யத்தை கொடுத்துடு, அவளுக்கு லெஜிட்டிமேட்டாக பாண்டவாள் கொடுத்துடணுன்னு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்பா. அதனால் அவர் அங்கேருந்து கிளம்பி இனிமேல் இங்கே இருக்கிறத விட தீர்த்த யாத்திரை போகலான்னு கிளம்பிட்டா. பார்த்தாந்து தேவோ பகவான் முகுந்தோ கிரகீதவான் சட்சிதி தேவதேவகம் ஆஸ்தே சுபூர்யாம் யது தேவதேவோ விநிர்ஜிதா சேஷ தேவதேவகம். உடனே கிளம்பி அவர் தீர்த்த யாத்திரை போயிட்டார். அதனால் இங்கே என்ன ஆச்சுன்னா, பகவான் வைகுண்டம் போகிறதே உத்தவனுக்கு கடைசி ஆதேசம், கடைசி சந்தேசம், கடைசி உபதேசம். என்ன ஆதேசம்னா, துவாரகை 7 நாளில் 7ஆவது நாள் சமுத்திரம் வந்துட போகிறது, பொங்க போகிறது, துவாரகை அழிய போகிறது. அங்கே இருக்கிற நம்ம குருவாயூரப்பனே தூக்கிண்டு போய் குருவையும் வாயுவையும் சொல்லி நல்ல இடத்துல பிரதிஷ்டை பண்ண சொல்லு. அதுதான் ஆதேசம். சந்தேசம் என்ன அப்படின்னா, எங்கேயானும் தேடி என்னோட பரமபக்தனான விதுரனை விட்டுட்டு நான் போகிறேன் இல்லையா, பகவான் வருத்தப்படுறான். கடைசியில் நாம்பெல்லாம் நினச்சிப்போம் பகவான் விதுரன் நினைக்கிறான். அவனை போய் பார்த்து எனக்கு டைரெக்டாக அவனுக்கு உபதேசம் பண்ண முடியல, அதனால் மைத்ரேயர்கிட்ட போய் கேட்க சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். உபதேசம் நம்ம பின்னாடி ஏகாச ஸ்கந்தத்தில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், அதனால் இப்போ அதை எடுத்துக்கலாம். அந்த உத்தவை பகவானுடைய ஆக்ஞையை நிறைவேற்றத்துக்காக விதுரர் தேடிண்டு வர சன்னியாசிக்கு ஏறிய அட்ரஸ்ஸு எங்கே போய் கண்டுபிடிப்பேன். இப்படியே வந்துட்டுருக்கார். தீர்த்தங்க ஆடனம் பண்ணுறாள், க்ஷேத்திர ஆடனம் பண்ணுறாள். யமுனை நதிக்கு வந்துட்டார். கிருஷ்ணன் இருந்த இடம் இல்லையா பிருந்தாவனம். அங்கே கார்த்தால ஸ்நானம் பண்ணுறார் 4 மணிக்கு. மகான்கள்லாம் தீர்த்தத்தில் பட்டுன்னு இறங்கிட மாட்டான். ஹரையே நமகம் ஹரையே நமகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்குவா. இவர் இப்படி சொல்கிறா. எதிர்துவனி பிரதித்வனி கேட்குறது ஹரையே நமகம் ஹரையே நமகம். யாரா அது அப்படின்னு பார்க்குறார். ஆஹா, நம்ம யாரை தேடிண்டு போனோமோ அந்த விதுரனா அப்படின்னு ஓடி போய் விதுரனை பிடிச்சி கட்டின்னு விட்டாரியா. காலேன தாபத்யமுனாமுபேத்திய தத்ர உத்தவம் பாகவதம் ததர்ச ஆலிங்ககாடம் பிரணயேன பத்ரம் சோநாம பிரிச்சத் பகவத் பிரஜானாம். ஒருத்தர் பாகவதால் பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டு கட்டிப்பா. அதுதான் பிரேம ஆலிங்கனம்னு பஜனை எல்லாம் கட்டிக்கிறான் இல்லையா. ஆலிங்ககாடம் பிரணயேன பத்ரம் சொநாம பிரிச்சத்தே பகவத் பிரஜானாம் அப்படிங்கிறார். உடனே அப்பா விதுரனா, அப்பா உத்தவனானே, இதா சுவாமி துவாரகையில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்காளப்பா அப்படின்னு ஒருத்தரையா கேட்டுட்டு போகிறார். கேட்டுட்டு போயிட்டு கடைசி கிருஷ்ணன் சௌக்கியமானோடனே அப்படியே அழ ஆரம்பிச்சுட்டார் நம்ம உத்தவ சுவாமி. இது பாகவத பிரட்டங்கா க்ஷத்ரா வார்த்தா பிரியாம் பிரதிபக்தும் மச்சோத்சேக உத்கண்யா ஸ்மரிதே ஸ்வரகம். ஏன் அவரால் இப்போ சொல்ல முடியலன்னா, இப்போ சுகர் சொல்கிறார். அப்பா 5 வயசு குழந்தையா உத்தவன் இருக்கிறதே கர்த்தால அம்மா குழந்தை உனக்கு பசிக்குண்டா சாப்பிட வாடான்னு பிரியமாக கூப்பிட்றானா. வேண்டாம்மா எனக்கு பசிக்கலம்மா, நான் கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணுறேம்மா அப்படின்னு கொல்லையில் கிருஷ்ண விக்கிரகத்தை பண்ணி வச்சுன்னு பூஜை பண்ணிட்டு இருக்கான். பஞ்சகா இன்னும் 5 வயசு குழந்தை. பிராத்தரா சாயா ஜிதகம் மத்தியானம் கூடல காத்தால பசிக்கிற டைமு. தத்ர நை சென்னை சேரியாம் பாலியாம். அப்படி பக்தி பண்ணவனுக்கு எப்படி வாயத்திலிருந்து கிருஷ்ணன் இல்லைன்னு சொல்ல முடியும். சமுகூர்த்தம் பூதூஷ்ணிம் கிருஷ்ணாங்கயா பிரசம் தீவிரேன பக்தி யோகி நிமக்ன சாதன. அப்படியே அவனுக்கு விசிம்பி அப்படி சொன்னான் உத்தவன். கிருஷ்ணன் நம்மளதான் போட்டுட்டு போயிட்டான்னா. துர்பகோ பதலோகோயம் எதவோ நித்தனமாப்பியே சம்பசந்தோ விது ஹரிம் மீனாய் ஓடுப்பம். விதுரா, மீன் இருக்கு இல்லையாப்பா,
அதை அசடு நினச்சிக்கம்மா. இந்த ஓடம் இருக்கே, இதுவும் நானும் தண்ணியில் இருக்கேன், அதுவும் தண்ணியில் இருக்கேன், நம்ம ஒன்று தானேன்னு. ஆனால் மீன் கரையேற மாட்டேன், கரையேறினா செத்துடுவேன்னு அதில் முங்கி கிடக்கு. ஓடம் எல்லாரையும் இந்த கரையந்த கொண்டு போய் லிபரேட் பண்ணுறதுக்கு இருக்குது. அப்படி இருந்தால் கிருஷ்ணன் நம்ம எல்லாம் மீன் மாதிரி தெரிஞ்சுக்காத எத்தனையோ பேர் போயிட்டாப்பா. இப்படி ஜனங்கள் இப்படி துர்பகமாயிட்டாலே, துர்பகோபத லோகம், இந்த லோகம் இப்படி அசடுத்தனமாக ஏமாந்து போயிடுத்து அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு கிருஷ்ணனுடைய அப்படியே பெருமையெல்லாம் சொல்லிட்டு வர்றார். ஒரு பாவி பூத்தனை குழந்தைய விஷம் கொடுத்து கொல்லணும் தான், அவளுக்கு போய் மோட்சம் கொடுத்தாம்பா. அகோபகீயம் சனகால கூடம் ஜேகாம்சையா பாயேதப்பி அசாதி லேபே கதிம் தாத்விசிதாம் ததோன்யம் கம்வாதயாளும் சரணம். அருமையான ஸ்லோகம். கம்வாதயாளும் சரணம் பிரஜேமாம் அப்படின்னு சொல்லி அப்படி ரொம்ப வருத்தப்பட்டுட்டார். கடைசியில் கிருஷ்ணன் மறுவனுக்கு சொல்லியிருக்கார், நீங்கள் நேராக போய் மைத்ரேயரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். இது உத்தவாது உபாகரண்ய சுகிருதாம் துஸ்ஸகம்பதம் ஞானேனா சமயச்சத்தா சோகமுத்தம் புதா. விதுரருக்கு ரொம்ப வருத்தமாயிட்டான். என்னென்னா இப்படிலாம் அடிச்சுன்னு ஒத்த எல்லாரும் இப்படி ஞாதிகள்லாம் போயிட்டாளேன்னு. சதம் மகாபாகவதம் விஜந்தம் கௌரவஷபா விஸ்ரம்பா விதத்தேதம் முக்கியம் கிருஷ்ண பரிக்கிரேம். கிருஷ்ணன் தன்னை நினச்சிட்டே போனாரான்னு இவருக்கு மனசு உருகி போகிறது. கடைசியில் உத்தவன் கிளம்பி போன உடனே ஓன்னு அழுதான். ஒரு இடத்துல கொஞ்சம் ஆத்மானம் சகுரு சிரேஷ்ட கிருஷ்ணேன மனசேட்சிதம் ஜாயன் கதே பாகவதே ருரோத பிரேம விஹ்வலகா. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். ஆஹா, கிருஷ்ணன் என்ன நினச்சின்னா ருரோத பிரேம விஹ்வலகா அப்படின்னு. சரி, கிருஷ்ணனுடைய ஆக்ஞையால் கிளம்பி இவர் இப்போ மைத்ரேயர் தேடிண்டு போனால் ஹரித்வாரத்தில் கண்டுபிடிக்கிறார். துவாரிங்கிற ஹரித்வாரத்துக்கு துவாரிஜுனத்யா ரிஷபகுருணாம் மைத்ரேயும் ஆசீனம் அகாத போதம். அப்படி எவ்வளோ டெப்த்து எவ்வளோன்னே சொல்ல முடியாதான், பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்காராயா. அப்படி ஒரு அதி தேஜஸ்வி பெரிய ரிஷி. க்ஷத்தோபசத்யா அச்சுத பாவ சுத்தகா பப்ரச்ச சூசீல்ய குணாபி திருப்தகா. ஓடி போய் அவர் காலில் விழுந்து கால் தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறார். இவர் மகான்களை காலை தொடலாமா அப்படின்னு பார்க்கணும். இவர் சுத்தமாக இருக்கார். ஏன்னா பகவான் அச்சுதனுடைய நாமாவை சொல்லி இவர் அப்படியே உடம்பு சுத்தமாக இருக்கிறான். இவர் தொட்டத்தால தப்பில்லை அப்படின்னு சுகாச்சிராள். க்ஷத்தோபசுத்தியா அச்சுத பாவ சுத்தகா பப்ரச்ச சௌசல்ய குணாபி திருப்தகா. விழுந்து எனக்கு நீங்கள் நல்லதுதான் சொல்லணும்னு கேட்டுக்கிறாங்கிறதுக்கு இன்றைக்கி நாளைக்கு இதுக்கும் மைத்ரேயருக்குள்ள சம்வாதத்தை விஸ்தாரமாக பார்க்க போகிறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. போன சரித்திரத்தில் விதுரர் ஹரித்வாரில் மைத்ரேயருடைய காலை போய் தொடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினோம் இல்லையா. நம்ம காஞ்சி மகாபிரிவாக இருக்கிறத யாரையும் காலை தொட விட மாட்டா. அப்படி தப்பி போய் நம்ம தொட்டு விட்டோன்னா உடனே ஸ்நானத்துக்கு போயிடுவா. மகான்கள் அவளாக நம்மளை பர்மிஷன் கொடுத்தாலே ஒழிய அவளை போய் நம்ம தொடக்கூடாது. இன்றைக்கும் கேரளாலெல்லாம் கோவில்களில் தூக்கி தான் சந்தனத்தை நம்ம மேலே எறிவா. அந்த நம்பூதிரி நம்ம மேலே ஸ்பர்சம் படமாட்டார். இவர் எப்படி தொட்டார் அப்படிங்கிறதுக்கு சுகர் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன். க்ஷத்தோபசுத்திய அச்சுத பாவ சுத்தகா. அச்சுதனை அப்படியே பிரார்த்திச்சு பஜனை பண்ணி ஸ்லோகன் சொல்லி ஆராதித்து இவர் நல்ல சுத்தியாயிட்டாராம். அதாவது பாகவதாளுக்குள்ள ஜாதி பேதமே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பாணாழ்வார்லேருந்து சோகாமிலர்லேருந்து பரம பாகவதாலாம் நீச்ச ஜாதியில் வந்துவா. ஜாதிங்கிறது பகவான்கிட்ட போகிறதுக்கு ஒரு ஆப்ஸ்டக்கிள் இல்லை. பகவான் எல்லாருடைய, அதனால தான் இத்தனை அவதாரங்கள் பார்த்தேன்னா மீனா அவதாரம் பண்ணியிருக்கார். எல்லா
மிருகங்களாகவும் அவதாரம் பண்ணியிருக்கார் பகவான். பகவானுடைய பின்னாடி கேட்கப்பட்ட ராஜா ஏன் இப்படி க்ஷுத்ரமான இது வராகமாக அவதாரம், அடுத்த முதல் அவதாரமே இப்போ நம்ம பார்க்க போகிறது வராக அவதாரம் தான். வராகமாக அவதாரம் பண்ணியிருக்கார். அதனால் பகவானை யார் உபாசிக்கிறாளோ அவள் எல்லாரும் தே ஆர் ஈக்குவல்ஸு. அதனால் நமக்கு அச்சுத பாவ சுத்தகா அப்படின்னு சொல்கிறார். விதுரர் கேட்குறார் துவாரில் மைத்ரேயரை பார்த்து. அதுக்கு முன்னாடி மைத்ரேயரை பற்றி ஒரு சின்ன சமாச்சாரம் சொல்லிடுறேன். மைத்ரேயர் ஆதிசேஷ பகவான் இருக்கார் இல்லையா, அவருக்கு சங்கர்ஷணர்னு பேர். அவர் சனகாதிகளுக்கு இந்த பாகவதத்தை உபதேசம் பண்ணார். சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனசுஜாத்தன், 4 பேர் பிரம்மாவோட பின்னாடி வரப்போகிறது. அந்த சனகாதிகள் சாங்கியருக்கு உபதேசம் பண்ண பாகவதத்தை. அந்த சாங்கியங்கக்கூடிய ரிஷி பராசரருக்கு உபதேசம் பண்ணார். பராசரர் மைத்ரேயருக்கு உபதேசம் பண்ணினார். அதை மைத்ரேயர் விதுரருக்கு உபதேசம் பண்ணார். இது மைத்ரேயரே சொல்லப்படுறார். அப்படி நம்மளுடைய புராணங்கள்லாம் பார்த்தேன்னா உபதேசங்கள்லாம் ஒரு குரு சிஷ்ய பரம்பரையாகவே தான் வந்துட்டுருக்கோம். ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு, அந்த சிஷ்யன் இன்னொரு சிஷ்யன், அப்படியே மாற்றி மாற்றி வரும். அப்படி மைத்ரேயருக்கு பாகவதம் எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தோம். ஏன்னா இப்போ பாகவதம் சொல்லுன்னு சொல்லப்படுறாரு, விதுரர் சொல்லப்படுறாரு. சுகாய கர்மாணி கரோதி லோகோ நதை சுகம் வாஞ்சு பாரமவா விந்தேத பூய ததையேவ துக்கம் எதத்ர யுக்தம் பகவான் வதேன்னா. சுகம் அடையணும்னு ஜீவன்கள் என்னெல்லாமோ கர்மா பண்ணுறான், ஆனால் எண்டில் அதுவே துக்கத்தை கொடுத்துடுறது. சுகாய கர்மாணி கரோதி நதை சுகம் வா உபாரமம் வா, அது அப்படியே துக்கத்தை கொடுக்கறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜனஸ்ய கிருஷ்ணாத் விமுகஸ்ய தெய்வாத் அதர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய அனுக்ரகாயே கச்சரந்தி நூனம் பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்ய. நீங்கள் எங்களை மாதிரி சம்சாரிகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு அனுகிரகாயேக சரந்தி நூனம் பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்ய. அதனால் எங்களுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும், கிருஷ்ண கதையை சொல்லணும். கிருஷ்ண கதை கேட்டும்னு போரும்னு யாருக்கானு தோணுமா? அத்ருப்மம் க்ஷுல்ல சுகாபகானம் தேஷாமிருதே கிருஷ்ண கதா மிருதௌகாதே. அமிர்தம் மாதிரி இருக்கக்கூடிய கிருஷ்ண கதை அப்படி காதில் பொறுத்து எப்படி இருக்குதுன்னா, எக்கர்ணநாடிம் புருஷஸ்ய யாதோ பவப்பிரதாம் கேகரதிம் சின்னத்தி. என்ன கிருஷ்ண கதையை கட்டினா என்ன புண்ணா? கஷ்டப்னுயா தீர்த்தபதோபிதானா சத்ரேஷு வகா சூரிபிரீட்யமானாத். காது வழியாக உள்ளே போய் இந்த சம்சாரத்தில் நமக்குள்ள அட்டாச்மெண்ட் எல்லாம் போக்கி நமக்கு புருஷதாம் பவப்பிரதாம் கேகரதிம் சின்னத்தி, அந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் அறுத்துட்டு நம்மளை பகவானோட சேர்த்து விடும். இன்ஃபேக்ட் டிட்டாச்மெண்ட்னா கிருஷ்ண கதை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல. உடனே மைத்ரேயர் சந்தோஷப்பட்டு சாது பிருஷ்டம் துவயா சாதோ லோகான் சாது கண்ணத கீர்த்தியம் மிதன்வத லோகே ஆத்மனோ அதோட்சாத்மனகா. உனக்கு நான் எல்லாம் சொல்கிறேன்ப்பா, கிருஷ்ண கதையெல்லாம் சொல்கிறேன். பகவானுடைய இது எப்படி இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணுறார், எப்படி பரிபாலனம் பண்ணுறார், எப்படி இந்த ஜெகத்தை அழிக்கிறார், இது எல்லாத்தையுமே உனக்கு நான் சிருஷ்டி சம்ஹாரம் எல்லாம் சொல்கிறேன். பகவானோட லட்சணங்கள்லாம் சொல்கிறேன், கால பரிணாமங்கள்லாம் சொல்கிறேன். நான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். எல்லாம் பகவான் ஆத்தியமாக சிருஷ்டி பண்ணும்போது ஒரு இதுக்கும் பல தேவதைகளை அனுகிரகம் பண்ணிடுறார். இந்த அபிமான தேவதைகள்னு நம்மளுடைய ஒரு அவயவங்களுக்கும் ஒரு தேவதைகள் இருக்குது. ஆனால் அந்த தேவாளால் ஒன்றும் பண்ண முடியலையா. அவள் போய் பெரிய ஸ்தோத்திரம் பண்ணுறான். தேவாவூச்சுகு நமாமதே தேவபதாரவிந்தம் பிரபன்னதா போபசமாதபத்ரம் என்மூலகேத யதயோஞ்சசோரு சம்சார துக்கம் விருட்சபந்தே. நீங்கள் தான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணோடனே சுவாமி என்ன பண்ணுறா,
விராட் புருஷனாக வந்து அதை ஹிரண்ய ரூபன்பால ஹிரண்மயச புருஷகா சகச பரிவத்ஸ்ராம் ஆண்டகோ சௌவா சாப்சு சர்வசத்துவோபவிங்கிதகா. இந்த பெரிய அண்டம் ஒரு முட்டை மாதிரி இருந்து உடஞ்சிது, அப்படி தான் சிருஷ்டி வந்ததுன்னு இதுலேயும் ஒரு தியரி சொல்கிறான் வெள்ளைக்காரனும். அப்படி நாமளும் ஹிரண்ய கர்ப்பஸ்தம் பீஜம் பாவசோன்னு ஹிரண்ய கர்ப்பனா தான் பகவானை சொல்கிறோம். அந்த பெரிய அண்டத்தை 1000 வருஷம் இருந்தாது, அதுலேருந்து அவன் இந்த விராட் புருஷன் ஒன்றா வந்து எப்படி சிருஷ்டி பண்ணார்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் மேலே இந்த பகவான் மாயை இருக்கே, அதை யாருமே புரிஞ்சிக்க முடியாது. அதோ பகவதோ மாய மாயினா பிமோகினி எஸ்டயம் சாத்மவத்மாத்மா நவேத கிமுதா பரே. அப்படி அதனால் இந்த மாயினால் நமக்கு எதுவுமே கிளியராக தெரியாது. அப்படின்னு ஜீவன் கஷ்டப்படுறதுக்கு காரணமே இந்த மாயை தான். அவன் வந்து பிரம்ம ஜீவோ நைவ அபரகாங்கிறார் இல்லையா, அது அத்வைத சித்தாந்தமும் அதுதான். ஆனால் கிருஷ்ணன் நான் கஷ்டப்படுறேன் காரணம் ராங் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்து மாயாலன்னு சொல்லிட்டு சோகம் நினாம் சொல்ல சுகாய துக்கம் மகத்கதானாம் பிரமாய. கேவலம் ஏதோ ஒரு சின்ன சுகத்துக்காக ஜனங்கள் கஷ்டப்பட்டுவிட்டு கடைசியில் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறார். அந்த பாகவதத்தை கேட்டால் எத்தனை ஆனந்தம். இப்போ நீங்கள்லாம் கேட்குறீங்களே எத்தனை ஆனந்தம். பிரவர்த்தியே பாகவதம் புராணம் யதாக சாட்சாத் பகவான் சிவா. எனக்கு பகவான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க குருநாதா, அந்த பாகவதத்தை உனக்கு நான் சொல்லறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து நம்ம விதுரருக்கு இந்த முதல்ல சிருஷ்டிலேருந்து ஆரம்பித்து எல்லாம் சொல்லிட்டு போகிறார். ரொம்ப எலாபரேட்டாக நான் அதில் ரொம்ப இது பண்ணல. பகவான் முதல்ல நாபி கமலத்துலேருந்து பிரம்மா வந்தார்னு சொன்னோம் இல்லையா. இப்போ பிரம்மா வந்துட்டு இப்படியே பார்க்குறாரு. இப்போ ஒன்றும் சிருஷ்டி ஆகலை, ஒன்றும் புரியல அவருக்கு. அந்த தண்டு வழியாக உள்ளே போய் தேடி பார்த்தார். ஏன்னா அவர் வந்து தாமரையில் தானே வந்திருக்கார், அங்கேயும் ஒன்றும் காணும். அப்போ தான் தபஸ் பண்ணுறதே பகவான் தரிசனம் கொடுத்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி சிருஷ்டிக்கு இன்சார்ஜாக போட போகிறேன்னு போது எனக்கு அது கர்மா பந்தமாகுமேன்னு கேட்குறேன். ஆகாதன் ஞானத்தையும் வேதத்தையும் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே முக்கியந்தி யத்சூரேகா. அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் ஃப்ரம் நாராயணன் டு பிரம்மா பண்ணிட்டு மறுபடியும் தபஸ் பண்ணுங்கிறார். மறுபடியும் 100 வருஷம் தபஸ் பண்ணி அவருக்கு சக்தியாக தான். இதுலேருந்து என்ன தெரியுறதுன்னா, நாம் ஒரு ஒர்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகவான்கிட்ட நன்னா பிரார்த்தித்து ஆரம்பித்தா தான் அது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு தெரியுது. முதல்ல சிருஷ்டி ஆரம்பித்தோடனே சனகஞ்ச சனந்தனஞ்ச சனாதன மதாத்ம பூஹு சனத்குமாரம் ச முனின் நிஷ்கிரியானூத்வரேத சகம். சனத்குமாரர், சனகர், சனந்தனர், சனசுஜாதர் இவாளெல்லாம் சிருஷ்டி பண்ணினார் அப்படின்னு இன்றைக்கி நிறுத்துகிறோம். நாளைக்கு ஃபர்தராக எப்படி சிருஷ்டி போக போடுறது, அந்த சிருஷ்டியிலேருந்து இவர் வர போகிறார் நம்ம மனு சதரூபேன்னு. அவள் சிருஷ்டி ப்ரைமரி கிரியேஷன் செகண்டரி கிரியேஷன்னு இருக்குது. அவள் எப்படி சிருஷ்டி பண்ணுறா, அந்த அவள் சிருஷ்டி பண்ண கூடத்தே பூமியே காணாத போயிடுறது. உடனே அவர் துக்கப்பட்டு பிரம்மாட்ட போக, அப்புறம் பிரம்மா நாராயணனை தியானம் பண்ண பகவான் வராக அவதாரம் பண்ண போகிறார். நாளைக்கு பார்ப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஹரே ராம ராம ராம. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. பூர்வ சரித்திரத்தில் விதுர மைத்ரேய சம்வாதத்தில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் சொன்னார், கால நிர்ணயங்கள்லாம் சொன்னார், எல்லா விதமான சிருஷ்டிகளும் சொல்லிட்டு கடைசியில் எப்படி பிரம்மாவுக்கு நாராயணன் அனுகிரகம் பண்ணி அவருக்கு எல்லா வேதங்களையும் தானே புரிகிற மாதிரி பண்ணி அவருக்கு பரமானுகிரகம் பண்ண உடனே ப்ரைமரி கிரியேஷன் செகண்டரி கிரியேஷன்னு சொன்னேன் இல்லையா. ப்ரைமரி கிரியேஷனுங்கிறது இந்த பஞ்சபூதங்கள் மகத்தத்துவம்,
அகங்காரம், மாயை இதெல்லாம் சாட்சாத் விஷ்ணு பகவானே பண்ணிடுறார். செகண்டரி கிரியேஷன் தான் பிரம்மா பண்ணுறார். இப்போ பிரம்மாவை விட்டு சிருஷ்டி பண்ணினோடனே முதல்ல அவர் தபஸ்லேருந்து வந்ததுனால 4 பேர் சனகாதிகள்னு பேர் பரமஞானிகளாக பிறந்துட்டாவா. அவளை போய் நீ பிரஜையை அபிவிருத்தி பண்ணு அப்படின்னார். அவள் சொன்னால் எங்களுக்கு இந்த பிரவிற்த்தி மார்க்கத்தில் இன்ட்ரெஸ்டே கிடையாதப்பா, நிவர்த்தி மார்க்கம்தான். அதனால எங்களை கொண்டு பிரஜையை சிருஷ்டி பண்ண சொல்லாதேங்கோ, நாங்கள் பண்ண மாட்டோன்ட்டான். பிரம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்தோம். கோபத்தோடு சிருஷ்டி பண்ணார். நித்தியந்து ஒரு ருத்ரன்னு ஒருத்தவன் தான், நம்ம பரமசிவன் இல்லை, இது வேறு ருத்ரம். அவன் கொடூரமாக இருந்தான். அவன் என்ன சொன்னால், எனக்கு தங்கறதுக்கு முதல்ல இடம் கொடுங்கோ, எனக்கு கல்யாணத்துக்கு ஒரு பாரியை கொடுங்கோ அப்படியெல்லாம்ண்ணா. சவைரோத தேவானம் பூர்வஜு பகவான் பவகாம் நாமானி குருமே தாசகா ஸ்தானானி ஜகத்குரு, எனக்கு முதல்ல பேர் வைங்கோ அப்படின்னா. உடனே அவனை நீ சிருஷ்டி பண்ணுன்னு அவன் கொடூரமாக சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தான். உடனே போரும்ப்பா, நீ இனிமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ தபஸ் பண்ணுன்னு அவன் அனுப்பிச்சுட்டார். அப்புறமா இப்போ தான் இந்த இவாளெல்லாம் சிருஷ்டி பண்ண ரிஷிகளெல்லாம் மரீச்சிகி அத்ரிகி அங்கிரசௌ புலஸ்தகா புலக கிருதுஹு பிருகுர்வசிஷ்டோ தட்சஸ்ச தசமஸ்தத்ர நாரதகாம். 10 ரிஷிகள், மரீச்சி, அத்ரி, அங்கிரசு, புலஸ்தியர், புலகர், கிருது, பிருகு, வசிஷ்டர், தட்சன், நாரதர். இப்படி தன்னுடைய சாயையிலேருந்து கர்தம பிரஜாபதி உண்டாக்கினான். சாயா கர்தமோ ஜக்ஞே தேவஹூத்திய பிரதிபிரபுவும் மனசோ தேகதச்சேதம் ஜக்ஞே விஸ்வகிருதோ ஜெகத். இப்படி ஒவ்வொருத்தரையாக சிருஷ்டி பண்ணிட்டு அப்புறம் வித்யை, இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள் எல்லாம் அது எல்லாத்தையும் ராகங்கள் முதல் 7 ராகங்கள் முதற்கொண்டு ஸ்வரா சப்த விகாரேன பவந்தி ஸ்ம பிரஜாபதேக எல்லாம் பண்ணிட்டு எஸ்து தத்ர புமான்சோ பூமனு ஸ்வயம்புவஸ்வராட்டே ஸ்ரீயாசி சதரூபாக்கியா மகிஷஸ்ய மகாத்மனம். அதாவது மனுவை சிருஷ்டி பண்ணார். இந்த சிருஷ்டி நான் நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னுட்டு மனுட்ட கூட ஸ்வயம்புவ மனுன்னு பேர். ஸ்வயம்பூ பகவான் பிரம்மாட்டேன்னு இருக்கிறதுனால இருக்க ஸ்வயம்புவ மனுன்னு பேர். இப்போ நம்மகிட்ட இருக்கிற மனு வைவஸ்வத மனுன்னு பேர். பின்னாடி சொல்லப்போகிற மன்வந்திரங்களை அப்போ வரும். அது இனிமே இந்த சிருஷ்டி மானசீகமான சிருஷ்டி வேண்டாம், ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து தான் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிதுன பாவம்னு பேர் சம்ஸ்கிருதத்துக்கு. ததா மிதுன தர்மேன பிரஜா ஏதாம் பபூவிரே. அதனால் ஒரு சதரூபேனும் அவளுக்கு பாரியை உண்டாக்கினார். ஸ்வயம்பூமனுக்கு சதரூபேன்னு ஒரு பெண்ணை சிருஷ்டி பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சார். சச்சாபி சதரூபாயாம் பஞ்சாபத்யான் அஜீயை ஜனத்தே. அவளுக்கு 2 பையன் பிறந்தான், பிரியவிரதன், உத்தானபாதன்னு. 3 பொண்கள் பிறந்தான், ஆக்கூதி, தேவகூதி, பிரசூதி அப்படின்னு. அந்த ஆக்கூத்தியை ருச்சிங்கக்கூடிய ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். தேவகூதியை கர்தமருக்கு கொடுத்தான். பிரசூதியை தட்சனுக்கு கொடுத்தான்னு சொல்லி இவா மூலமாக தான் ஜெகத் சிருஷ்டி ஃபுல்லாக ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் 3வது ஸ்கந்தத்தில் 12வது அத்தியாயத்தை. உடனே கேட்டுருந்த விதுரர் கேட்குறார், எனக்கு ஸ்வயம்பூமனு சரித்திரத்தை கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லுங்கோ அப்படின்னு. அப்போ மைத்ரேய சொல்கிறார், அப்பா ஸ்வயம்பூமனு சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தார். பண்ணிகிட்டே இருக்கிறத திடீர்னு பார்த்தாக்க பூமியே காணும். எங்கடா அது, நம்ம சிருஷ்டி பண்ணால் எல்லோரும் இருக்கிறதுக்கு இடம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாட்ட ஓடினார். ஆதேசேகம் பகவதோ வர்த்தேயாமி வசூதன
ஸ்தானம் த்விகானுஜானேயே பிரஜானாம் மமச்ச பிரபோ, எங்கே என்னுடைய இடம்னே தெரியலையே அப்படின்னு போது உடனே பிரம்மா நினச்சா, ஆமாம் பிரளய காலத்தில் இருந்த தீர்த்தம் ஃபுல்லாக நம்ம குடிச்சுட்டோமே, இப்போ இப்படி எங்கேருந்து வந்து இந்த பூமி காணாத போகுது அப்படின்னு அப்படியே தியானம் பண்ணுறார் மனசில். பார்த்தாக்க பகவான் விஷ்ணு வராகமாக இவர் மூக்கிலேருந்து அவதாரம் பண்ணார். இது அபித்யாயதோ நாசா விவரா சகசானக வராகதோகோ நிரகாது அங்குஷ்ட பரிமாணகம். ஒரு கட்டவரல் அளவு தான் இதுதான் அந்த வராக. இது வந்து ஸ்வேதவராகம் அப்படின்னு இப்போ வெள்ளவெளேன்னு இருக்கக்கூடியது யஜ்ஞவராகம்னு சொல்லுவாள். இப்போ நம்ம பேர்லாம் கூட பூவராகன் அப்படின்லாம் பேர் வச்சுக்கிறா. பார்த்தீங்கன்னா அந்த வராகன் வந்து பொத்துன்னு குதிச்சது. திருஷ்டுவா சௌக்கரம் ரூபம் தற்கையாமா சச்சித்திரத்தை கிட்டு 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 கிட்டுன்னு வளர்றது. அடேப்பா ஆச்சரியமாக இருக்கே, என் மூக்கிலேருந்து தான் வந்தது அப்படின்னு பிரம்மா பார்த்துட்டு இருக்க. அப்போ ரிஷிகள்லாம் வந்து உடனே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தான். ரிஷே ஜிதம் ஜிதம் தே அஜித யஜ்ஞ பாவனா த்ரயீம் தன் ஸ்வம் பரிதுன்வதே நம யத்ரோமகர்த்தேஷு நிரில்யுரத்வர தஸ்மை நமக்காரண சூக்கராய தே. பெரிய ஸ்தோத்திரம், ஆச்சரியமான ஸ்தோத்திரம். அப்படியே வராக பகவானை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறா. ஸ்தோத்திரம் பண்ணோடனே பகவான் போய் தன்னுடைய மூக்கில் பூமியை ஒழிச்சு வச்சுருக்கான். அவனை சொன்னால் அதை எடுத்துட்டு வந்து பூமியை திருப்பி கொடுத்தார். சயித்தம் பகவான் உள்வீம் விஸ்வக்சேன பிரஜாபதியே ரசாய லீலியோ நேதாம் அப்சுன்ய செய்யோகரியே அப்படின்னு சொல்லிட்டு ஏவமேதாம் ஹரிமேது சோகரே கதாம் சுபத்ராம் கதனீயமாயினா. இதை கேட்குறவாளுக்கு பகவானோட அவதாரத்தை ஷிண்வீத பக்தியா ஸ்ரவயேத ஓசதேம் ஜனார்தனோஸ்யா சுஹிருதி பிரசீததி. பகவான் அவர் ஹதயத்தில் வந்து உட்காண்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கதையை கேட்டது போதும்னு யாருக்கு தோணும்? கோ நாமலோகே புருஷார்த்த சாரவிதே புரா கதானாம் பகவத்கதா சுதாம் ஆபீய கர்ணாஞ்சலிபிர்பவாபகாம் அஹோ விரஜேதபினா நவேத்திரம். அப்படியே கண்ணனாலையும் காதாலையும் குடிக்கணும் ஆப்பியே ஆப்பியே அப்படிங்கிற. இதை கேட்டுருந்த விதுரர், எனக்கு இது போகணும்னு தோணலையே, பகவான் வராகவதாரம் பண்ணார், பூமியை எடுத்துன்னு வந்தார்லாம் சரிதான், யார் அந்த அசுரன், என்னத்துக்காக பூமியை எடுத்துவே ஒழிச்சு வச்சான்? கொஞ்சம் நீங்கள் விஸ்தாரமாக சொன்னால் சந்தோஷமாக. புனசபிரச்சிதம் உத்தியதான ரெண்டு கையும் குப்பிண்ட சொன்னாம். தம் சாதி திருப்தோ விதுரோ திருதோ விரதகம். விதுரக்க தஸ்ய உத்தரத க்ஷோணிம் சுதம்ஷ்டாக்ரேண நீலயம் திட்டிப்பல்ல தூக்கின்னு வந்தானுங்களே தைச்சராஜ சுப்ரம் கஸ்மாஹே தோ ராபூமிருதகம். கேட்ட உடனே மைத்ரேசம் எப்போவுமே நான் உற்சாகமாக கேட்டால் தான் நான் உற்சாகமாக கதை சொல்லுவேன், உற்சாகமாக கேட்குறவா இருக்கணும். உடனே மைத்ரே ஆரம்பிக்கா. சாது வீரத்வயா பிருஷ்டம் அவதார கதாமரே யத்னம் பிரதிமிருத்யானா மிருத்யுபாச விசாதனே. நீ ரொம்ப நல்ல சாது அழகாக கேட்டுட்டப்பா. உனக்கு இப்போ நான் டீட்டெயிலாக கதை சொல்ல போகிறேன். என்னத்துக்காக பகவான் அவதாரம் பண்ணார், யார் அந்த ராட்சசம், அந்த கதையை எடுத்து உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். நாளைக்கு நாமளும் இந்த டீட்டெயில்டாக ஹிரண்யகசிபு கதையை சொல்லி ஹிரண்யாட்சன் எப்படி இது பூமியை கொண்டு போனான், எப்படி அதை வந்து பாயா சுருட்டி போட்டான், பகவானோட சண்டை போட்டது, ஹிரண்யாட்சவதம், நாளைக்கு உத்தமமான சரித்திரங்கள்லாம் இருக்குது. இதுக்கு நிறைய பலஸ்ருதி சொல்லியிருக்கா. அதெல்லாம் கேட்டு எல்லோரும் க்ஷேமத்திரையிட்டோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.